மேல்நிலை இறுதியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் கூடுகை, 2 வகுப்பறைகளுக்கு அமரும் இருக்கைகள் வழங்கும் முன்னாள் மாணவர்களுக்கு நன்றி பாராட்டுதல், குழந்தைகள் தினத்தில் முன்னாள் ஆசிரியரான கருப்பையா திரு பெரியசாமி அவரிடம் ஆசி பெறுதல் நிகழ்வு. இந்த 3 நிகழ்வும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. எனவேதான் இந்த விழா முப்பொருளா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர் கவிஞர் கொற்கை பாண்டியன், பள்ளிக்கு தலைமை தந்த நமது தலைமை ஆசிரியர் அவர்கள், வரவேற்பு வணக்கம் போல் பூங்கா பழனிசாமி. அடுத்ததாக இருக்கை வழங்குதல், 77-78 கல்வியாண்டின் இறுதி மாணவர்கள். அடுத்ததாக குழந்தைகள் தின விழா உரை நமது சார்பு ஆய்வாளர் முக்குளம் காவல் நிலையம் அவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களுடைய உரை, குறிப்பாக ஆர்வமுள்ள அந்த 16 மாணவர்களுக்கு வளர்ப்புகள் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், அதைத் தொடர்ந்து காலாண்டு தேர்வில் 10, 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல், இப்படி நிகழ்வுகள் நதிபோல் நடந்து கொண்டே இருக்கும். இறுதியாக நன்றி நவிழல் நமது மாணவி ஒருவர், அதைத் தொடர்ந்து நாட்டுப்பண். இப்பொழுதுதான் ஒரு செய்தி தெரிகிறது, வந்தே மாதரம் அந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. எங்கள் தேசமெல்லாம் அது பாடப்பட்டு நினைவுகூரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட தனுஷ்கோடியில் நமது தமிழக மாணவர்கள் எல்லாம் அந்த அரிச்சல் மொழியில் கம்பீரமான அந்த பாடலை பாடி நடைபெற்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது பள்ளி சார்பாக மரமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த பள்ளிக்கு முன்னாள் முத்துசாமி, வீரபுத்திரன், திரு ராக்கப்பன், திரு முருகேசன், திரு பெரியசாமி, முத்துமாரியப்பன், ராஜேந்திரன், விவேகானந்தர் இயற்பியல் ஆசிரியர் பூபதி அவர்கள், திரு சம்பத்குமார் அவர்கள், பூத்திராஜன் அவர்கள், ராசசேகர் அவர்கள், முத்துராமலிங்கம் அவர்கள், வேலன் அவர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் திரு பெரியசாமி அவர்கள், திரு கருப்பை ஆசிரியர் அவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்து நமது பள்ளியை உங்களையும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது பள்ளியின் வழக்கமாக வருகின்ற ஊராட்சி மன்ற தலைவர், நமது பள்ளியின் தங்கம், இந்த பள்ளியின் அங்கம் தங்கப்பாண்டி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக இந்த நேரத்திலே, அடுத்ததாக பேரூராட்சி தலைவர் சமயம் வரும்போதெல்லாம் சமயம் போது வருவார், அவர்தான் சமயம் காலி செய்தவர்கள். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த பள்ளி. இப்போது முதல் நிகழ்வாக நமது விழா மேடைக்கு தலைமையேற்று தலைமுறையாற்ற நமது பள்ளி தலைமை ஆசிரியரை நமது பள்ளி மாணவிகள் அழைத்து வரும் நிகழ்வு. திருமதி டே முத்துசனி அவர்களை நமது பள்ளி சிறுமிகள் 2 தேவதைகள் இருபுறம் வர நமது பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் காலையில் 7:50 அந்த மாணவர்கள் பள்ளியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களை பழைய பள்ளியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களை வரவேற்றோம். அடுத்ததாக நமது பழைய ஆசிரியர்களான கருப்பையா அவர்களையும் திரு பெரியசாமி அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். முன்னாள் மாணவர்கள் அதைத் தொடர்ந்து அவர் அழைத்து வருவார்கள். கரவொலி எழுப்பி விழா மேடைக்கு வர அன்போடு அழைக்கிறோம். வருக.
அவர் கருப்பையா அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை நமது பள்ளிக்கு வந்து ஒரு கவியரங்கத்தில் உரையாற்றியிருக்கிறார். அவர் பள்ளி அவர் சாதகமான இடம் இல்லை. பள்ளிக்கு வந்து ஒரு கவியரங்கத்தில் உரையாற்றியிருக்கிறார். அவர் பள்ளி அவர் பாதப்படாத இடம் இல்லை. அவர் பாதப்படாத இடம் இல்லை. இந்த பள்ளிக்கு பல அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு நல்ல ஆசிரியர், சிறந்த ஆசிரியர், நல்ல ஒரு வழிகாட்டி, ஒரு ஒளி விளக்கு. அடுத்ததாக சிறப்பு விருதினாக நமது கவிஞர் பொற்கை பாண்டியன் அவர்களை நமது பள்ளி அன்போடு வரவேற்கிறோம். வருகை. இந்த நிகழ்விற்கு தலைமை மற்றும் தலைமை உரை ஆற்ற இருப்பவர் நமது பள்ளியின் வைர பெண்மணி, பள்ளியின் தலைமை பண்பாளர், சிறந்த உழைப்பாளி, சதா சதா இந்த பள்ளியே என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை தலைமையேற்று தலைமுறைகளுக்கு அன்போடு அழைக்கிறேன். உங்கள் கரவொலியோடு வருகிற தலைமை உரையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இன்று நவம்பர் 14ஆம் தேதி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பண்டித ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை மிகவும் நேசித்தவர் இல்லையா? நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் குழந்தைகளை அதிகம் நேசித்தவர் என்றால் அதை சொல்லவே முடியாது. குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் உள்ளம் மிகவும் மகிழ்வான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் இல்லையா? கள்ளம் கபடில்லாத அந்த மனது குழந்தைகள் மனது. ஸோ அந்த குழந்தைகளை நேசித்த அவர்களே மிகவும் பாசம் வைத்த ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் இன்றைக்கு முக்கியமான நாள் இல்லையா? அவர் வந்து மிகவும் வசதி படைத்தவராக இருந்தாலும் இந்த நாட்டுக்காக, நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்காக அதிக பாடுபட்டவர். அடுத்து அவரை பற்றி சொல்லணும்னா அவரை எல்லாரும் குழந்தைகள் எப்படி கூப்பிடுவாங்க? நேரு மாமா என்று அழைப்பார்கள். அவருக்கு பிடித்த மலர் எதுவும் கேட்டீங்கன்னா ரோஜா இல்லையா? நேரு அப்படின்னு சொன்னாவே நமக்கு அந்த ரோஜாப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் கோட்ல எப்பயுமே அந்த ரோஜா மலர் மற்ற மலர்களை காட்டிலும் மிகவும் மென்மை உள்ளது. ஸோ அதே மாதிரிதான் பண்டித ஜவஹர்லால் நேருவின் மனதும் மிகவும் மென்மையானது. வசதி படைத்தவராக இருந்தாலும் 4 பக்கங்களில் கார் நின்று எந்த பக்கம் வேணாலும் கார் ஏறி போவார். அந்த அளவுக்கு வசதி படைத்தவர். நம் நாட்டுக்காக உழைத்த அந்த பெரும் மேடை. அந்த பண்டித ஜவஹர்லால் அவரோட பிறந்த நாளில், அந்த மேடை பிறந்த நன்னாளில் இன்றைக்கு இன்னொரு கூடுகை நம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1977-78ஆம் ஆண்டு இந்த பள்ளியில் இறுதி ஆண்டு கல்வி பயின்ற மாணவ மாணவிகள் வருகை புரிந்துள்ளது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதுவும் இந்த நன்னாளில் நம்ம குழந்தைகள் தினம் மட்டும் கொண்டல, அவர்களோட கூடுகை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்த விஷயம் என்னன்னா, 2 வகுப்பறைகளுக்கு அவங்க இருக்கை வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வண்ணம் இது நடந்திருக்கிறது. இது தற்செயலாக நடந்த நிகழ்வு, ஆனால் ஒரு பெரிய நிகழ்வில் வந்து முடிந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். தற்செயலாக மாண்புமிகு அமைச்சரை நான் சந்தித்த வேளையிலே பெரிய சாரை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தற்செயலாக நான் பேசிக் கொண்டிருந்தேன். மேடம், நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்யணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாம் கூடுதல் போட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிச்சு இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. இன்று இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால் அந்த இந்த நிகழ்வு என்பது சாதாரணமாக ஆரம்பித்ததுதான். நாளடைவில் இதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக இந்த நன்னாள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் 1977ஆம் ஆண்டு 77-78ஆம் ஆண்டு பள்ளி இறுதி படிப்பை முடித்த மாணவர்களின் ஆசிரியர் பெருமக்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அது மாபெரும் மகிழ்ச்சியை தருகிறது.
அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த இருக்கை வசதியிலேயே நான் கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கு இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இரு வகுப்பறைகளுக்கு இருக்கை வசதி நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு மதிய உணவும் அவர்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது எதை உணர்த்துகிறது என்றால் அவர்களுடைய மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்குது என்றால் மாணவர்கள் நன்கு வளர வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாம் முன்மாதிரியாக இதை காட்டுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள். இதை பார்க்கும்பொழுது சபை இளைஞர்களை பார்க்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. மாணவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? அவர்கள் எல்லாம் எப்படி முன்னேறி இருக்கிறார்கள், இந்த நிலைமைக்கு வந்தது இந்த பள்ளிக்கூடத்தினால் மட்டுமே என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்களும் ஒரு நாளில் சொல்ல வேண்டும், இந்த பள்ளிக்கூடத்தினால் நான் பெருமை பெற்றேன், என்னால் இந்த பள்ளிக்கூடம் பெருமை பெற்றது என்று நீங்கள் அனைவரும் சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு ஏற்றவாறு இந்த முக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த பள்ளிக்கு சாதனை படைக்க வேண்டும், இந்த ஊருக்கு பெருமை தேடித்தர வேண்டும், இந்த மாவட்டத்திற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாணவர்கள் முன்பதாக நடைபெறும். யாவரும் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது தலைமை ஆசிரியருக்கு மரியாதை விதமாக அன்பின் அடையாளமாய் இப்பொழுது ஒரு சால்வை அளிக்கப்படுகிறது. அன்பின் அடையாளம், அன்பின் வெளிப்பாடு, அன்பின் பரிணாமம் அத்தனையும் தான் இந்த நிகழ்வு. இப்பொழுது முறைப்படி வரவேற்புரை. இப்பொழுது முறைப்படி நிகழ்வில் வரவேற்புரை. முக்குளத்தில் அரை நூற்றாண்டுக்கு பின் நடக்கும் அதிசய திருவிழா இந்த மூப்பர் விழா இப்பொழுது உரையா செய்யப்படுகிறது. நமது பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மிகச்சிறப்பு பாராட்டுகள். அடுத்ததாக நம்ம ஆசிரியர் வாங்க அவர்களின் மீண்டும் ஒரு மரியாதை செலுத்துகிறார் கருப்பை ஆசிரியர் அவர்கள். இப்பொழுது சிங்க பெண்ணாக இங்கே தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சிங்க பெண் என்னுடைய சார்பாக அவங்க தனிப்பட்ட சார்பாக நான் 27 ஆண்டுகள் இந்த இடத்துல வளம் வந்தேன். இந்த 2 மரமும் எனக்கு யாவும் வருது. நான் தான் வச்சேன் மரம். மரம் வாழும் மகாத்மா. உண்மையே என்னுடைய பேர் சொல்றாப்புல அது 2 நிற்கிறது. நான் ஒரு 8ஆம் வகுப்பு ஆசிரியர் தான். ஆனா இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் மாதிரி என்னை எங்க பிள்ளைங்க இந்த இன்னைக்கு வந்து கூட மாணவர்கள் என்னை நினைச்சாங்க. தலைமை ஆசிரியராக தான் நினைச்சாங்க என்னை. ஏன்னா அவங்க பெத்த தகப்பனை கூட தாய் தகப்பனை கூட பெருசா நினைக்கிறாங்க. என்னைய அவ்வளவு ஒரு மரியாதையோட நடக்கும். நீங்க இருக்க மாணவர்கள்லாம் என்ன எங்கேயாவது ஒரு கல்யாணம் விடாது தவக்கு காலம் நான் பின்னால பேச வேண்டியதுனால இத அம்மா அந்த சிக்க பெண்ணுக்கு இந்த சின்ன பையன் 88 வயசு வேற நம்ப இல்லை. நீங்க பெரியவர், அவங்க தான் வயது சிறியவர், அனுபவத்தில் நீங்க மூத்தவர். எவ்வளவு ஒரு பெருமை எனக்கு தெரியுமா? அவங்களுக்கு பெருமை என்னமோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் போடுறது ஒரு பெரியது இல்லையா? நல்லா இருக்கணும், இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும், ஏதோ சொற்பம் கூட நான் நுழைஞ்சது மாதிரி இருந்துச்சு. உண்மையா அவர் ஆனந்த கண்ணீரோடு அன்பின்
அடையாளமாய் அந்த பன்னீர் துளிகளாக நாம் கருதுகிறோம். வரவேற்பின் பன்னீர் துளிகள். முக்குளத்தில் அரை நூற்றாண்டுக்கு பின் நடக்கும் அதிசய திருவிழா இந்த முப்பெரும் விழா. கூட்டு குடும்பம் அரிதாகி வரும் இக்காலகட்டத்தில் மீண்டும் கூடுவோம், சந்திப்போம், சங்கமிப்போம், சரித்திரம் படைப்போம் என்று 1977-78 கல்வியாண்டில் இறுதியாண்டு கற்ற மாணவர் கூடுகையார் முக்குளம் ஆஹா முக்குளமானது, ஆச்சரியமான அதிசய முக்குளமானது. வீணையின் கம்பிகள் வேறுபட்டாலும் படித்த பள்ளி என்ற கரங்களால் மீட்டப்படும் போது எழும் ஓசை பழைய நினைவுகளின் ரீங்காரம் ஒன்றுதான். இணையங்கள் உலகை இணைத்தாலும் இதயங்களை இணைக்க இன்னும் ஆறுதலாக இருப்பது கற்ற இடமும் அறிவு பெற்ற இடமும் மட்டுமே. மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் கற்றோரே சிறப்புடையவார். மன்னனுக்கு தண்டேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுவும் கற்றோர் தான் கற்ற இடத்திற்கு சென்றால் அதைவிட மிகச் சிறப்பு. நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழியோடி உள்ளுக்கு வாங்கியே குசியுமாம் துள்ளுலையில் நன்றால் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இங்குள்ளோர் நல்லோரால் பள்ளிக்கு பயன்மழை. தடையில் அமர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தங்க சிம்மாசனம் வழங்க முன்வந்த உள்ளங்களுக்கு முத்தமிழால் முத்தான வரவேற்பு, கொஞ்சம் கொத்தான வரவேற்பு. 6ஆம் வகுப்பும் 7ஆம் வகுப்பும் இனி ஆனந்தம் ஆறாக ஓடும். ஏங்க 7ஆம் வகுப்புக்கு வாங்க, உட்கார்ந்து பாருங்க. வந்தே பார்த்ததை மாதிரி கற்றல் பயணம் இருக்கும். பட்டாம்பூச்சி பறக்கும். வந்தே மாதரம் பாடல் மனதுக்குள் இசைக்கும். கலைமகள் தோழி ஆவாள். இருக்கைகள் கொடுத்தது முன்னாள் மாணவராக இருக்கலாம். இவர்களின் இதயங்களில் அமர்ந்திருப்பதோ நீங்களா? உங்களின் லட்சியம் லட்சத்தை தாண்டியுள்ளது. இரு கைகளால் 1,08,000 ரூபாய். இன்னும் வேண்டுமென்றால் அன்பு கதையை தட்டு. எங்கோ கேட்கிறது ஒரு குரல், இன்னும் ஒரு குரல். குழந்தைகள் தினத்தில் மீண்டும் குழந்தைகளாக வந்து கற்ற ஆசாரியம் ஆசிரியர் வந்துள்ள நீங்கள் புண்ணியவான்கள், பாக்கியசாலிகள், பாராட்டுக்குரியவர்கள். திரு கரப்பை ஆசிரியர், திரு பெரியசாமி ஆசிரியர் அவர்களை வரவேற்பதில் என் பள்ளி பெருமை கொள்கிறது. இந்த அவை கம்பீரம் பெறுகிறது. ஆசிரியர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உடனே இருக்கும் சார்பு ஆய்வாளர்களையும் கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நிகழ்வை சிறப்பு செய்யும் மாணவிகளுக்கும் நன்றியும் மாணவிக்கும் என் வலிமையான வரவேற்புகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வந்திருக்கும் அத்தனை அவர்களையும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். மீண்டும் பள்ளி சார்பாக அவர்களை வரவேற்று இந்த நிகழ்வு சிறப்பிக்க அன்போடு இசைக்கிறோம். அடுத்த நிகழ்வாக இருக்கைகள் வழங்குதல் நிகழ்வு 1977 ஆண்டில் இறுதி வகுப்பு பயின்ற மாணவர்கள் இப்பொழுது இருக்கைகள் வழங்கும் நிகழ்வு அவர்கள் வழங்குவார்கள். அதை நீங்கள் காணுங்கள்.
இப்பொழுது முன்னாள் மாணவர்கள் அவர்கள் தாங்களே இப்பொழுது அறிமுக விழா. அந்த வகையில் முதலாக முத்துசாமி அவர்கள் நான் ஒரு கூப்பிடுறேன். முதலாக முத்துசாமி அவர்கள் முத்துசாமி முன்னாள் மாணவர்கள் 77, 78ஆம் ஆண்டு கல்வியில் உங்களை போன்ற ஒரு மாணவர் மலர் நிகழ்வுகளில் இப்போது உங்களுடன் இருக்கிறார். அடுத்த வீரபுத்திரன் அவர்கள் நீங்க பேசுறீங்களா? சரி, உங்களை கும்பிடுவா வணங்குதல். நன்றி. ராக்கப்பன் அவர்கள் அவர் இந்த பள்ளி முன்னாள் மாணவர். பேசுறாங்க விருப்பங்களும் பேசும். ராக்கப்பன் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது சரியா? முருகேசன் அவர்கள் அங்கே இருக்கலாம். முருகேசன் விருப்பங்களும் வரலாம். முருகேசன் நன்றி. பெரியசாமி அவர்கள், முத்து மாரியப்பன், ராஜேந்திரன், விவேகானந்தர் அவர் இயற்கை ஆசிரியர், பூபதி திருமதி பூபதி அவர்கள், சம்பத்குமார் நன்றி, போத்தி ராஜன் அவர்கள் நன்றி, ராசசேகர் நன்றி, நன்றி, முத்துராமலிங்கம் அவர்கள் நன்றி, வேடன் அவர்கள் நன்றி. வழக்கம் போல பெரியாம ஆசிரியர் பெரியசாமி ஆசிரியர் அவர்கள், கருப்பையா அவர்கள், அடுத்ததாக இப்ப பெரியசாமி அவர்கள் பேசுவார்கள். உங்கள் சில கருத்துக்களை வருக உரை தருக. முன்னாள் மாணவி மனோன்மணி ஆசிரியர் மனைவிதாங்க பெரியசாமி குமாரசாமி. பெரியசாமி 2 பெரியசாமி இருக்கீங்க, 3 பெரியசாமி பெருசா போயிட்டு பெரியது. அடுத்த அனைத்து முன்னாள் மாணவி வந்திருக்காங்க. அவர்களையும் எங்கள் சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுது பெரியசாமி உரையில் இருப்பார். இனிய விழாவுக்கு எங்களுடைய 1927, 28 மாணவர்களுடைய அழைப்பை ஏற்று முதுபெரும் தலைவர்கள் தான் சொல்லுவோம், எங்கள் பெற்றோர்கள் சொல்லுவோம். அந்த அளவுக்கு எங்களை வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கிய எங்களது ஆசான்கள் இருவர் பேர் சொல்ல மாட்டேன், எங்களுடைய ஆசான்கள் இருவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை நான் வணங்கி, மாணவ மாணவிகளை, இந்த நிகழ்ச்சி எதற்காக என்றால் நீங்கள் எல்லாம் ஒழுக்கத்தோடு கல்வி இருக்க வேண்டும். நீங்க பேசுறதை கவனிங்கப்பா. கவிஞர் வந்திருக்காங்க, இந்தியாவோட பேசக்கூடியவங்க, உங்களுக்கு அறிவு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், மாணவர்களும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. கடையை வச்சு சொல்றாங்க, நாங்கெல்லாம் எப்படி படிச்சோம்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் பெரிய இளவட்டங்களா இருக்கோம். நாங்கள் படிக்கும் போது கல்யாணம் பண்ணி 3 பேர் படிச்சிருக்காங்க, கல்யாணம் ஆகி 3 பேர் படிச்சிருக்காங்க. நீங்களாம் சின்ன பையங்க, நாங்களாம் பெரிய இளவட்டங்களா இருக்கோம். இளவட்டங்களா இருந்தாலுமே எங்க ஆசிரியருக்கு அவ்வளவு அடிபடிஞ்சு நடக்கும். அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு நான் உங்களால நீங்க நல்லபடியா இருக்கணும். நீங்க உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ ஒழுக்கத்தோடு இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தயவு செய்து சொல்றேன், யாரும் தவறான வழியில போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே தவறா போயிடும். அதை பார்த்துக்க. அதை நல்லா வளர்ந்துக்குங்க, நல்லா படிங்க. வேணுங்கிறது உங்க ஆசிரியர் பெருமக்கிட்ட கேளுங்க, செய்யுங்க. உங்களுக்கு தேவை ஒழுக்கம் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. தயவு செய்து சொல்றேன், அந்த அம்மா அவங்க எச்சம் ரொம்ப மனம் கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க. ஒழுக்கமா இருங்க, ஒழுக்கமா படிங்க. அதுதான் எங்களுடைய பழைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்து விடுகிறேன். எங்களுடைய பில்டிங் தான், அந்த பில்டிங் தான் நாங்கள் பார்க்கணும்னு அது 10 இந்த பழைய பில்டிங் ஆட்சி இருந்தது. அதாவது அதுபோக எனக்கு என்ன ஒரு பெருமை என்று கேட்டால், நாங்கள் 1977, 77, 78ஆம் வருடத்தில் 11ஆவது படித்தோம். படிச்சுட்டு பள்ளிக்கூடம் போயிட்டோம். 6 ஆண்டுகள் இந்த மண்ணில் உருண்டு பிறகு இருந்துருக்கோம். நாங்கள் படிக்கும்போது இப்போ நீங்கள் 6 மணி வரையும் ஸ்டடி படிக்கிறீங்க. நாங்கள் படிக்கும்போது
இரவு நைட் இருக்கணும். 4:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு 6 மணிக்கு திரும்பி இங்கே வரணும். 6 மணிக்கு இங்கே வந்து டெய்லி ஒரு வாத்தியார் இருப்பாங்க. நைட்டு இங்கே கூட தங்கியிருப்பாங்க. நைட்டு பூரா படிக்கலாம். காலையில் போய் 6 மணிக்கு போய் திரும்பி 8 மணி 8:30 ஸ்கூலுக்கு வரணும். அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம். உங்கள் மாதிரிலாம் வசதி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்லை. பேனா வாங்க கூட எங்களுக்கு காசு கேட்போம். இப்போ ஒவ்வொருத்தரும் 50 ரூபா 100 ரூபா கொடுத்து கடை வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. எங்கள் பெற்றோர்கள் அப்படியே வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருந்தாங்க. அதனால வந்து இங்கே படிச்சதுங்கிற பெருமையை விட எனக்கு பரவாயில்லைய தோழர்களுடைய சகோதரர்களுடைய எனக்கு அதுதான் வருது. என்னுடைய சகோதரர்களை விட எங்களை பள்ளிக்கூடத்தில் முழுமையாக எனக்கு இருக்கு. ஏன்னா நான் வந்து இங்கே வந்து படித்தது வகை இதே பள்ளிக்கூடத்தில் 12 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். 12 ஆண்டுகள் வேலை பார்த்ததே எனக்கு அது வந்து படித்த ஸ்கூலில் வந்து ஒரு வேலை பார்க்க ரொம்ப பெருமை. அதோட என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் எனக்கு வாத்தியாரு. அவங்க 2 பேரோட வேலை பார்த்தேன். அவங்க 2 பேரோடையும் நான் 2 பேரும் 4 5 பேரோட வேலை பார்த்தேன். சங்கீத் சொல்லிட்டு சயின்ஸ் வாத்தியாரு. இவங்க 2 பேரும் 5 பேரோடையும் நான் வந்து அவங்கள்ட்டே படித்து அவங்கள்ட்டே வேலை பார்த்தேன். அப்போ எப்படிப்பட்ட இறைவனை எனக்கு எந்த அமைப்பை கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதுபோக என்னுடைய பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் தான் படிச்சது. அதுவும் என்ன பண்ணினா என் மகன் அவங்க 2 பேரும் படிச்சு எப்படி ஒரு அமைப்பு பத்தியா நான் படிச்சு என் மகனா அவங்க 2 பேரும் படிச்சு. அப்போ அவங்களுடைய ஆய்வு எவ்வளோ நீட்டிருக்குன்னு சொல்லி நான் சாரை போய் பார்த்து வழங்கி கும்பிட்டு வந்து இறைவன் உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுத்துருக்கான்னு சொல்லி என்ன சொன்னாரு, இறைவன் கொடுக்கலாப்பா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து நினைக்கிறீங்க பத்தியா, அந்த ஆய்வுக்கான என்னை கூட்டிட்டு இவ்வளோ ஆழமா இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஆய்வு கேட்கலாம். அந்த வார்த்தை சொல்றாரு, உங்களுடைய ஆசைனால என்னுடைய வயசை வந்து நீடிச்சிருக்கா அப்படின்னாரு. நான் முடியலைனாலும் கண்டிப்பா வரணும்டா, எந்த வழியும் வந்துடா அப்படின்னு சொல்றாரு. வந்துட்டாரு. அது வந்து நான் ஒரு பெருமையா எல்லாருமே கேட்டுக்கலாம். அதாவது வந்து நீங்க ஆனால் ஒழுக்கம் அதான் தேவை, முக்கியமான தேவை ஒழுக்கம். 2வது நல்லா படிங்க, மார்க் அதிகமானீங்க. பெரும்பாலும் அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்காது. பானா காணா மூணாங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளியில் தான் எழுதுறீங்க. யார் எழுதுறாலும் சரி, சும்மா அரசு மேல்நிலை பள்ளியானா அவருடைய சமாதானம் இருக்கு. ஐயாவுடைய சமாதி சித்தர் அவருடைய சமாதி நடந்தா சிவனுடைய சிலை இருக்கு. காலைல வாங்க நேராக குண்டிங்கனாலே உங்களுடைய வாக்கு பிரகாசமா இருக்கும். அதெல்லாம் அப்படிதான் காலம் வந்தோன்னா அவர் கூப்பிட்டு தான் அவருக்குள்ளே போவோம். அந்த அளவுக்கு இருக்கும்பா. தயவு செய்து சொன்னேன், நல்லபடியா இருங்க, நல்லா படிங்க, உங்களுடைய வீட்டில் அதாவது எதிர்காலத்தை வந்து பயன்படுத்துங்க. அதாவது ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய தலைமாசிரியர்களுக்கும் புத்தகம் கொடுக்குறாங்க. எதுக்கு வரமா அந்த வேலை செய்யுங்கப்பா, ஏதாவது பெற்றவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய பள்ளிகளுடைய தலைமாசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகிறேன். முத்துராமலிங்கம் வருக, எழுச்சிமிக்க உரையை தருக. தலைவர் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, எங்களை மாற்றெடுத்து உருவாக்கிய எங்களது ஆலோசகர்களே, என்னுடன் 6 ஆண்டுகள் இந்த மண்ணில் உருண்டு பிறந்து கல்வி என்னோடு சேர்ந்து கற்ற அன்பு என்னுடைய இனிய தோழர்களே, தோழிகளே, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, தேடி சோறு தினந்தின்று பல தினந்திரு கதைகள் பேசி பிறர் வாழ பல செய்கைகள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மீதி ஒரு கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நாங்கள் எல்லாம் விரும்புவோம் என்று நினைத்தாயோ? நாங்கள் 49 ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் இந்த பள்ளியில் வந்து உங்களோடு என்னுடைய அனுபவங்களை பகிரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இந்த இயற்கை வழங்கி இருக்கிறது. மாணவர்களே, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. தாக்குண்டால் பொருட்கள் கூட தரையை விட்டு துள்ளும். சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது சிறு முயல் கூட எதிர்த்து நிற்கும். கடும் தூக்கும் தன் குஞ்சுக்காக துடித்து எழுந்திடும் கோழி. மாணவ செல்வங்கள், நீங்கள் நான் சாக்கடை கோசுக்கலாம். எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய
இருக்கக்கூடிய காலத்தினுடைய வரலாற்றினுடைய சக்கரங்கள் இன்று தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து இருக்கலாம். இதுதான் வரலாறு. சரித்திரம் சுழலும் போதும், சமுத்திரம் குமுறும் போதும், பொறுத்தவன் பொங்கும் போதும், புயல் மலை சீரும் போதும், பறித்தவன் ஆதிக்கத்தை பசித்தவன் எதிர்க்கும் போதும், மறித்தவன் வென்றதில்லை, இதை மறுப்பதற்கு உலகில் இல்லை. நன்றாக படியுங்கள். இலக்கு, அந்த இலக்கை நோக்கிய கடின உழைப்பு பிளஸ் முயற்சி சீக்கிரம் வெற்றி. ஆகையால் இன்று இந்த வாய்ப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து கொண்டு தான் அந்த பள்ளிகளை படித்தோம். இங்கிட்ட நரிக்குடியில் அரசு உயர்நிலைப் பள்ளி, திருப்புவனத்தில் நிறைய அரசு உயர்நிலைப் பள்ளி, காளியாப்பட்டி, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரக்குளம், முருகங்குளம், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பள்ளிகள் இருக்கு. நீங்க நல்லா படிங்க. நான் புரியல வள பார்த்து மைக் வேலை சொல்லு. மைக் கேட்கலாம். மீண்டும் முறை தொடர்கிறது. மாணவர்களுக்கு இது இந்த பள்ளி பொறுத்தளவு இதை நாங்கள் ஒரு கோயிலாக தான் பார்க்குறோம். கோயிலாக இந்த கோயிலை வழிபடுறதுக்காக 49 ஆண்டுகள் கழித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் சத்துவத்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றேன். என் மனைவி வந்து சிஆர்எஸ் வேலை பார்க்குறாங்க. என் பையன் வந்து மெக்கானிக்கல் பிரிவில் பொறியாளராக இருந்து இன்னைக்கு ஐடி கம்பெனியில் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னோட பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு மருத்துவத்துறையில் மாலை வடமலையானந்த தற்போது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கல்வி என்பது மிக மிக அவசியம். அதை இளம் வயதில் பதிய வச்சு எதிர்காலத்தில் உங்களோட கல்வி வளமையோடும் செல்வத்தோடும் கல்வி கொடுக்காதது எதுவுமே இல்லை மாணவர்களே. அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எனக்கு வாய்ப்பளித்த விழா, இந்த ஒருங்கிணைப்பு விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக செய்த எனது நண்பர் விவேகானந்தன் வந்து இன்னைக்கு விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்று தான் கடைசி காலத்தில் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு ஏதாச்சும் விட்டு செல்ல வேண்டும் என்ற என் நல்ல எண்ணத்தில் அவரை நினைச்சிருந்தா மதுரையிலேயே சோழவந்தானிலேயே இருந்திருக்கலாம். இன்னைக்கு சொக்கனத்தில் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒரு 1000 மரங்களை அவர் வளர்த்துட்டு இருக்காரு. 1000 மரங்கள் அவர் வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு நாடு வளர்ச்சி வரணும்னா பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, அந்த பசுமை புரட்சியை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என்னுடைய குடும்பம் வந்து மதுரையில் இருக்கு. மதுரையில் இருக்கும் பொழுது வீட்டில் சும்மா இருந்தா 10 MC பிரஷர் மாத்திரை போட்டுட்டு இருந்தேன். என் பையன் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும், பொண்ணு வேலை பார்த்தாலும், மனைவி வேலை பார்த்தாலும் கடைசி காலத்தில் உழைக்க வேண்டும், அதுதான் சிறந்த உண்மையான உயர்வை தருகின்ற நோக்கத்தில் நான் சொக்கனந்தரில் நானா வந்து இங்கே தங்கி ஒரு 10 பால் மாட்டை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 250 லிட்டர் பால் டெய்லி நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப வெண்மை ஒரு நாடு உயர வேணும்னா உண்மையான வளர்ச்சி என்பது பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி தான். அது சொக்கனந்தரில் நானும் வேணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த விழாவை ஒருங்கிணைப்பு செய்த எனது அருமை நண்பர் மாப்பிள்ள பெரியசாமி, அவரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தர் மாதிரியே தான் இருக்காரு. சித்தர் தான் அவரு. இன்னைக்கு அவங்க நாங்களாம் பண்ண முடியல. அவங்க முத்துமாரியப்பன், என்னுடைய அருமை தோழர் பாண்டிய நண்பர் முத்துமாரியப்பன், சென்னையில் பிரபல தொழிலதிபர்
உழைப்போம், முயற்சி செஞ்சதும் அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். ஆகையால் தோழர்களே, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய விழா கமிட்டிக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் இந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களது ஆசான்களுக்கும் இங்கே உள்ள ஸ்பீக்கர் அங்கே ஒர்க் ஆகுது. இங்கே உள்ள எங்களது ஆசான்களுக்கும் கரெக்டு எனது தலை ஸ்பீக்கர் வெளியில் உள்ளது மட்டும் வேலை செய்யுது, இது வேலை செய்யலை. வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துராமலிங்கம் பேச்சு இதை ஞாபகப்படுத்தியிருக்கிறார். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி என்று நம்மை சொக்க வைக்கும் வார்த்தைகள் சொக்க வைத்திருக்கிறார். அவர் உரை உண்மையிலே எழுச்சிமிக்க உரை. நன்றி நன்றி. அடுத்ததாக வருகிறார் கோத்திராஜன் வருக, உங்கள் உரையை தருக. பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தம்பி விவேகானந்தனும் மாப்பிள்ளை பெரியசாமி முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மலை கடல்முடிகளில் கிடந்த சாதாரண ஒரு கற்களாக இருந்த எங்களை சிப்பியாய் செதுக்கி வடிவமாக்கி சிலையாக்கிய எங்களது பழைய ஆசிரியர் இருவர்களையும் தலை வணங்குகிறேன். இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் பணிபுரியும் ஆசிரியர்கள் என்னோடு பயின்ற நான் இடையில் நின்றுவிட்டேன் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னோடு பயின்ற மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வாறு தொடர்பு என்பதை ஒரு சிறிய விளக்கத்தின் மூலம் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். அருப்புக்கோட்டை எஸ்பிகே கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் நான் ஒரு கதை சொன்னேன். அந்த இதில் ஒரு பிஇஓ அந்த நிகழ்ச்சிக்கு முதலில் வருகிறார். அவரை மாணவர்கள் எந்திரிச்சு வரவேற்று இருக்கையில் அமர வைக்கிறார். பிஓ என்றால் ட்ரக் டெவலப்மெண்ட் ஆபீசர். அடுத்து டிஓ வருகிறார். அந்த டிஓவை பிஓவும் மாணவர்களும் வரவேற்று இருக்கையில் அமர்க்க வைக்கின்றனர். டிஓ என்றால் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர். அடுத்தபடியாக சிஇஓ அந்த பள்ளியை நோக்கி வருகிறார். அவரையும் எல்லோரும் எந்திரிச்சு வரவேற்று இருக்கையை அமர வைக்கிறார்கள். சிஇஓ என்றால் சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர். இந்த மூவரும் அளவிற்கு வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நிகழ்ச்சி இனிதாக முடிகிறது. கடைசியில் சிஓ கேட்கிறார், இங்கே துரைராசி என்று ஒரு ஆசிரியர் இருக்கிறாராமே, அவர் இருக்கும் இடத்தை காண்பிங்கள் என்று கேட்கிறார். என்ன சார் விவரம் என்று கேட்கிறார்கள். நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவுடன் மாணவர்களும் அந்த ஆசிரியர்களும் அந்த துரைராஜ் ஆசிரியர்கள் முதிர்ந்த நிலையில் இருக்கின்றதை கூட்டிட்டு போய் காண்பிக்கும் போது அந்த சிஇஓ அந்த ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த ஆசிரியர் அவரிடம் படித்தவர்தான் இந்த சிஇஓ. அப்படியானால் நீங்கள் எல்லோரும் ஆசிரியர்களை தலைவலிக்கு மதித்து நடக்க வேண்டும் என்பதை எனது சிறிய உரை மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆசிரியர் பணி, அதற்கு உணையை அர்ப்பணி, ஆசிரியர் ஒரு சுடரொளி, கணக்குரை விளக்கம், ஒரு ஏழை விவசாயி, நல்ல அன்னை, ஆளுகோரும் நண்பன், இப்படி பல்வேறு பரிமாணம் கொண்டவர்கள் ஆசிரியர். ஒற்றமற்றவர்கள் ஆசி அற்றவர் ஆசிரியர் என்று தன்னுடைய ஆழமான கருத்தை நமக்கு உணர்த்திய கோத்திராஜன் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை பாராட்டு தெரிவிக்கிறோம். அடுத்ததாக மாலை மணி இதோ வருகிறது. மணிமணியாய் கருத்துக்கள் மாலையாக வருகிறது. வருக, உரை தருக. அனைவருக்கும் வணக்கம். பழைய மாணவி விழா தலைவர்
வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைப்போம் என்ற விந்தல் மனிதர் விழுந்து விட்டார் என்பதற்கு இதுதான் சாட்சி. எழுச்சியான உரை, யதார்த்தமான உரை. அப்படிதான் என்னோட பேச்சு. எல்லாம் கைதட்டி பார்த்தீங்களா? அதான் வெற்றி. இந்த விழாவின் வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. அடுத்ததாக வருகிறார் காசி விசாலாட்சி. வருக, உங்கள் உரையை ஆட்சியில் தருக. இதே ஆசி பெறுதல். ஆசிகள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் தெரிவிக்கிறேன். இன்றைய மாணவ மாணவியர்களும் எல்லாரும் நல்லா படிக்கணும்னு முதல்ல சொல்லிக்கிறேன். நானே இப்ப தங்கச்சி சொன்ன மாதிரி பெரியசாமி ஆசிரியரோட மூத்த பொண்ணு. இந்த ஊர்ல நாங்க வந்து ஒரு வீடா இருந்தோம். ஆனா இந்த பள்ளிக்கூடமே எங்களோட தான் இருந்தது. ஏன்னா அப்பா ஒர்க் பண்ணாங்க. நாங்க 5 பேர் மாதவராய் பிறப்பதற்கே எங்க மாதவம் சேர்க்கிற வேட்டு மொம்மாட்டுறாங்க. சாமி மட்டும் கட்டி அந்த ஒத்தனை அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்க 4 பேர் கட்டி வரோம். 5 பேரும் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருமையா இருக்கிறோம் வாங்குறோம் அப்படின்னா நாங்க படிக்கும்போது இந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சொன்ன அறிவுரை எங்களை வழிநடத்திய விதம். நாங்க படிக்கும்போது எங்களுக்கு பாலகிருஷ்ணன் சார் வந்து ஹெச்எம்ஆ இருந்தாரு. சயின்ஸுக்கு அழகாபுரி கட்டேசாரு சார் வந்து மேத்ஸ் எடுத்தாங்க. அப்பா தமிழ் இங்கிலீஷ் எடுத்தாங்க. 8th மேல போனீங்கன்னா செகண்ட் சார் ஓ ராமசாமி, 10th வரும்போது கனகராஜன் சார் கணக்கு எடுத்தாங்க. இப்படி எல்லா ஆசிரியர்களும் எங்களை வந்து தன் கண்ணுக்குள்ள வச்சு சார் சொன்னாரு, படிச்சுட்டு திரும்ப 6 மணிக்கு வந்துருவோம், 8 மணிக்கு இருப்போம்னு சொல்லிட்டு. அதை நாங்க யாருமே கஷ்டமா நினைக்கல. கஷ்டப்பட்டு இஷ்டமா படிச்சோம். அதனால இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியுது. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் படிக்கும் போது அது கஷ்டமா தெரியும். அதை வந்து இஷ்டத்தோட படிங்க. என்னைக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம். ஆசிரியர் சொல்றது வந்து அடி வாங்காத பிள்ளைங்க படியாதும்பாங்க. அடிக்கிறாங்க, அன்னைக்கு அடிச்சு படிக்க வச்சாங்க. எங்க அப்பா காலை பிடிச்சாங்கன்னா வலிக்குது ஓட்டங்களுக்கு சொல்லாத ஆளே கிடையாது. இன்னைக்கு யாரும் ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு அடிக்கிறது இல்ல. அடிக்கிறத தப்பா எடுத்துக்காதீங்க. அடிக்கிற பிள்ளைவே நல்லா படிக்கும். உங்க அடிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த இது கிடைக்க போறதில்ல. நீங்க வந்து மேலும் பெரிய இடத்துக்கு வரணுன்றதுக்காக அடிச்சு படிக்க வைக்கிறாங்க. அதனால சாரு டீச்சர் சொல்றதை கேட்டு நல்லபடியா படிச்சு 77 ஸ்டூடெண்ட்ஸ் 45 வருஷம் கழிச்சு பண்றத நீங்க இதே 45 வருஷம் கழிச்சு வந்து ஒரு தொழிலதிபரா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா, இன்னும் என்ன ஆகுறீங்க, ஒரு கலெக்டரா கூட வரலாம். இப்ப இங்க உட்கார்ந்து மாணவ கண்மணிகள் யாராவது ஒரு கலெக்டரா கூட வரலாம். அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படிச்சு வந்து இந்த பாகாவும் இல்லப்பசாமி அரசு நாங்க படிக்கும்போது மேல்நிலை பள்ளி, இன்றைக்கு மேல்நிலை பள்ளி இன்னும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சார் கல்வியா சார், உங்களுடைய கவிதைக்காக வெயிட்டிங் சார். உங்க கவிதை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்க கவிதை கட்டாயம் வேண்டும் சார். ஒருங்கை பற்றி ஓரிரு வரிகளில் கைது கவிதையா இதோ பெரியசாமி, நாம் பெரியசாமி வருகிறார். உடனே அந்த ஒன்றிணைப்பை பற்றி முத்துராமலிங்க சொன்னார். நான் லேசாக அதாவது இது உங்களுடைய அறிவுரைக்காக தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து 2018 ரிட்டையர்ட் ஆகி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னு என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி என்னுடைய போல நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்து நானாக நினைச்சது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு தலைமை ஆசிரியர் மூலியமாக இருந்தது. அப்போ எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்கான திருப்பூரம் வழிபடாங்க எங்கள் ஊரில் நடக்குது. அப்போ மினிஸ்டர் எங்கள் வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அது சேர்மன் மாப்பிள்ளை தங்கப்பாண்டி பிரசிடண்ட் எல்லாமே ஒத்துழைப்பு போட்டு டவுன் சொல்லி வச்சுங்க. அப்போ வந்து எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கல காதில் வந்து ஒருத்தர் இறங்குறாங்க. அவர் யாருமே உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனால் இடையில வந்து எனக்கு மறந்து போச்சு. அப்போ வந்தோன்னா அம்பட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக என்னையவே வந்து கேட்குறாங்க, சார் ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது? என்னையவே நேரடியாக 50 பேர் இருக்கிற என்னையே கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா இங்கே தான் நடக்கணுமா, ஊருக்குள்ள கல்யாணம் நடக்கணுமா, அதாவது என்ன செய்யணுமா, அப்படி நீங்கள் எங்கே வாங்கிட்டு முக்கில் வச்சோம்னாங்க. எனக்கு அப்படியே திருப்பி வாங்கி போட்டுச்சு. அம்மா சொல்லுங்கம்மா, நான் முக்கில் படிச்சேம்மா, முக்கில் வேலை பார்க்கணுமா அப்படின்னு. அப்போ என்ன சொன்னாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. எப்படி பெரிய சார்? ஐயோ சார் உங்கள் பேர் அடிக்கடி பெரிய சார் என் பள்ளிக்கூடத்துலேயே ஆஃபீஸுக்கு பேசிக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மனசு
டேபிள் சேர் பண்ணாமல் ரொம்ப அவசரப்படுறாங்க. அப்புறம் என்ன சரி நீங்கள் வந்து கொடுக்குறதெல்லாம் மியூசிக் ப்ரோக்ராமில் கொடுங்க அப்படின்னு வாங்கி படித்து பார்த்துட்டு அந்த டேபிள் சேர் அப்ளிகேஷன் வந்து நான் எடுத்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்கு. என்னுடைய நண்பர்கள் 2 வகுப்பு தோழர்கள் எல்லாத்தையுமே கலந்து பேசிட்டு நான் ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, முந்தாள் சொல்லிட்டாங்க, சார் இது வந்து ஏதோ வாங்குறீங்க ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு வரணுன்றதை நான் நினைச்சு கூட பார்க்குறேன் முந்தாள் என்று சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. ஆனால் வர்றவங்கலாம் சொல்கிறாங்க அந்த அவசியம் இதை செய்யறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் மறுநாள் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நானும் அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதன் விளைவாக வந்ததுதான் நான் எதுக்கு சொல்றேன்னா, அதாவது எல்லாரும் இதை செய்ய முடியாது. யாராவது இதை 10 பேர் இருக்கீங்க, உங்களுடைய எதிர்காலத்துல யாராவே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதாவது உங்களை யாராவது ஒரு 4 பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு உதவிகள் செஞ்சா நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இதை மனசுல வச்சு நீங்க எல்லாருமே ஒழுக்கமா இருக்கணும். இன்னமும் என்னோட டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த வாய்ப்பு வசதி வாய்ப்பு எங்களுடைய இது நல்லா இருக்கணும்னா அடுத்த எல்லா கேட்கலாம் செய்யறது நாங்கள் ரெடியாக இருக்கிறத சொல்லிட்டு நாங்கள் படிக்க போகும்போது, அதாவது 73, 74 வந்து 20 அம்சம் திட்டம்னு ஒரு திட்டம். 20 அம்சம் திட்டத்தில் வந்து பதுக்கல் இருக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இந்திரா காந்தி அம்மான்னு, அதாவது இப்போ எங்களுடைய ராகுல் காந்தியுடைய அம்மா, ராஜீவ் காந்தியுடைய அம்மா இந்த அவங்க சட்டம் போட்டிருந்தாங்க. அந்த 20 அம்சம் திட்டத்தை பற்றி ஒரு நாடகம், அதை ஞாபகப்படுத்து சாருக்காக ஞாபகப்படுத்து. அந்த நாடகம் யாராவது இப்போ 5 நிமிஷம் நீங்க பேச மாட்டீங்க, 3 மணி நேரம் அந்த நாடகம். இப்போ லாஸ்ட் நீங்க பக்கத்தில் ஒரு ஓட்டு போட ரெட் ஆகணும். கிட்டத்தட்ட 3 மாசம் அதனுடைய கதையாசிரியர் எங்களுடைய பேர சொல்ல மாட்டேன், என்னுடைய கருதாசர், அதனுடைய கதையாசிரியர் 3 மணி நேரம் அந்த நாடகம். அந்த நாடகத்தில் நான் ஐயர் ஆடினேன். அவருக்கு கனவுக்குள்ள நடந்தேன். அப்படியே ஐயர் மாதிரி பிடிச்சி வச்சு கண்ணாடி போட்டு தார் பச்சு கட்டி நான் ஐயர் ஆடிச்சேன். அதை வந்து பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பாட்டு ரகமா கேட்கலையா, 12 பாட்டு. அப்ப அந்த பட்டிக்காட்டுக்குரிய எம்ஜிஆர் கூட அந்த படத்தில் உள்ள பாட்டுகள் கூட அந்த 20 சப்ஜெக்டுடைய கதையை பத்தி அப்படியே பாடம் விட்டு அந்த பாட்டுக்கு. அப்ப என்ன அந்த பாட்டு மனுஷன் செல்வமா, நீங்க மனுஷன் செல்வமா, பெரும் மோசடியை தானும் நெஞ்சு நாடுகளுக்கு போக செய்யும் மனுஷன் செல்வமா. 72, 74 எழுதுறது கவிதாசன். அவரு அதோட இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்க வந்து பலசரிக்கை கடையில வந்து இப்ப ஒண்ணு வேலை நீங்க கேட்ட ரேட்டு கொடுப்பாங்க. அப்ப வந்து விலைப்பட்டிய கடைக்கு முன்னாடி போய் அந்த 20 திட்டத்தினுடைய ஒரு குறி வந்து, அதாவது அந்த கடையில என்னென்ன ஜாமான் இருக்கோ அந்த ஜாமான் பூராவே விலைப்பட்டியல் இருக்கணும். அதை பார்த்துதான் மக்கள் போய் ஜாமான் வாங்குவாங்க. அப்ப அந்த ஒரு பாட்டு இருந்தாரு, அது சொல்றாங்க மளிகைக்கல். அந்த படம் அன்னை வேளாங்கண்ணி நல்லா ஞாபகம், ஏன்னா அந்த நாடகம் நடிச்சுதான் சொன்னாரு. மளிகை கடையின் முன்னாடி மாட்டி தொங்கும் விலைப்பட்டி, விலையின் விவரம் தான் அறிந்து மலிவாய் வாங்குவாய் கொடுவதையே. அது அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இந்த மாதிரி 12 பாட்டு. அந்த 12 பாட்டு சினிமா பெற்ற பண்ணல தெரியுமா? மாப்பிள்ள நாக்கவே இல்லையா? அந்த 12 பாட்டி பாட்டுலாம் அந்த சினிமா பெற்ற 3 மணி நேர நாடகத்துல அந்த பாட்டை பூரா சினிமா பெற்ற பாட்டு எழுது ஒரு கலையாசி, நாடக கலையாசி பாட்டு எழுது ஒரு பாட்டு போய்க்கிறவரு பதுக்கருடைய பதுக்கலாக பெரிய சாமியார் கசம் போட்டுருக்கார். அவளுக்கு நான் கனவு போல இதெல்லாம் நாடகம் 3 மணி நேரம் ஞாபகம் ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? இப்ப ஞாபகம் அதனால சொல்றேன். அதனால தம்பி நம்மளுடைய நடைமுறை எப்படி இருக்குமோ, இன்னொன்னு கடவுளை வணங்க, சிவனை வணங்க, கடவுளை வணங்க, உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதாவது உதவி செய்யுங்கிற எண்ணத்தோட வந்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும் சொல்லி அடுத்து எங்களுடைய குருநாதர்கள் பேசுறதுக்கு ஒருங்கிணைப்பார் ஐயா அவர்களே கொடுங்க. உண்மை ஆசான், இப்பள்ளியின் வேளாண் ஆசிரியர், பல பேருக்கு அவர்தான் குரு. அந்த வகையில் உயர்ந்து திரு கருப்பையா ஆசிரியர் அவர்களை கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அப்படியே அவர்கள் ஒளி வாங்கி உங்களை தேடி வரும். உங்களை நாடி நாங்கள் இதோ
கம்மி வரும். அது ஏன் போடிங்க தெரியுமா? அது ஓடி போகும், பயம் ஓடி போகும், பவி ஓடி போகும், பதட்டம் ஓடி போகும், பக்கம் ஓடி போகும். ஒரு பக்கம் ஓடி போனா இவங்க பக்கம் தான் ஓட்ட வைக்க வர்றது. சைடில் வைக்கணும். சைடில் வச்சிங்கன்னா பக்கமாக வச்சு அருள்மிகு இருளப்புசாமி ஐயா முதற்கண் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். காலையில் வந்தவுடனே அவர் தான் எனக்கு இன்னைக்கு பொழுது நல்லா இருக்க வழிவிடுவார். அதனால் இங்கே படித்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லாருமே. அது அப்புறம் சொல்கிறேன். இங்கே நாங்கள்லாம் ஓட்டு கட்டடத்தில் அதுதான் 8ஆம் வகுப்பு, 27 வருஷம், 4 நூற்றாண்டு, அப்புறம் ஒரு 2 வருஷம் இல்லையா, 27 வருஷங்கிறது. அந்த மூளை தான் ஓட்டு, இது பூரா ஓட்டு கட்டணும், அதுவும் ஓட்டு கட்டணும். அங்கே 6 7 இருக்கும். இது 8ஆம் வகுப்பு. உள்ள நான் வந்து நுழையும் போது 8ஆம் வகுப்புல வந்து நுழைஞ்சு 27 வருஷம் 8ஆம் வகுப்பு ஆசிரியர். இன்னைக்கு நாங்கள் இதுக்குள்ள நுழைய முடியாது, மேல்நிலைப்பள்ளி கொடுத்துல இடைநிலை ஆசிரியர். 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் போகலாமா. இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் மாதிரி இருந்தவன் இப்போ உள்ள நுழைய முடியாது. எப்படி இருக்கும்? அந்த இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இங்கே பொறுப்பு வகிக்கின்ற சிங்கப்பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த தலைமை ஆசிரியர்களை இந்த குண்டுதலுக்குள் குதிரை ஓட்ட வேண்டாம், நீங்க முதன்மை கல்வி அதிகாரியாக போகணும், நீங்க முதன்மை கல்வி அதிகாரியாக போகணும். இங்க எத்தனை அதே மாதிரி போயிட்டாங்க, இங்க இருந்தவங்க போயிருக்கு, அதே மாதிரி நீங்க வரணும். அதை நான் யாராவது கேட்கணும், நான் கேட்பேன், கேட்டுவேன். என்னுடைய அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் மாதிரி எத்தனை சகோதர சகோதரிகளை நான் பார்த்துருக்கேன். 40 வருஷம் ஆசிரியர் பணி. 1958 1998 58 உள்ள ஆசிரியர் பணிக்கு நுழைஞ்சு 98 இதை விட்டு வெளியேறு. ஆனால் எங்கள் காலம் ஒரு பொற்காலம், நற்காலம். நான் 19 வயசு, சர்டிபிகேட் கைக்கு வரல, 19 வயசு 2 உத்தரவு வந்துருச்சு. புல்வாக்கரை ஆரம்ப பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக உடனே புறப்பட்டு வரணும். நான் வந்து படித்தது எல்லாம் கலந்தது எல்லாம் சின்னமனூர், அதாவது இப்ப தேனி மாவட்டம், அன்னைக்கு மரம் மாவட்டம். அதனால என்னுடைய பழக்க வழக்கங்களை என்னுடைய மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பகுதி ஏன்னா 20 வயசு வரைக்கும் அங்க இருந்தது. எங்க அந்த சின்னமனூர்ல பிறந்து வளர்ந்து கிருஷ்ணகிரி ஹைஸ்கூல் அது படித்ததுனால அந்த பழக்க வழக்கம் வந்து அந்த மரம் மாவட்டம். அதனால இந்த பயிருக்கு என்னை ஒரு மாதிரியா ஏதோ வித்தியாசமா தெரியுமா இல்லையா, இந்த பகுதி ஆசிரியர் இருக்கும், இங்க பிறந்து வந்து ஆசிரியர் வரவங்களுக்கு. அப்படி ஒரு 27 வருஷம் இந்த இடத்துலயே அது ஓட்டு கட்டடம், இது ஓட்டு கட்டடம். இந்த இது ஒண்ணுதான் சின்ன பட்டு பெரிய பட்டு, அது 9ஆவது. நான் என்ன பாடம் ஆரம்பிச்சுட்டேன்னு வைங்க, இங்க ஒரே அந்த பையன் நான் என்ன வண்டிகளா இல்ல செஞ்சீங்களா கவுட முடியா, ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லி அதுக்கு ஏதாவது சொல்லுவேன். உடனே இந்த பையன் ஒரே சிரிக்க பக்கத்துல 9ஆவது அவருக்கு நெரிசல் ஆகிடும், டென்ஷன் ஆகும். ஏண்டா போன வருஷம் அங்கதான் எடுத்துக்கிட்டீங்க, இப்ப அனுபவிங்க. போன வருஷம் கொடுத்தாண்டா எங்களை பாடத்தோட மூட வச்சுங்க. இப்போ வந்துட்டீங்களா, இந்த வர அந்த பையன் சார் அவர் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவார் சார்,
அதுக்கு ஒரு வேடிக்கையாக ஏதாச்சும் நகைச்சுவை சொல்லும்போது எல்லாரும் சிரிப்போம் சார், அதான் சார் அப்படிமா. அந்த மாதிரி அது ஆங்கில வகுப்பாகவே இருக்காது, ஏதோ பெரிய நாடகம் நடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இந்த கட்டடத்தில் ஒழுகும், மழை வெந்தால் ஒழுகும், ஓட்டு கட்டலாம். ஆனால் அந்த ஒழுங்குற ஓட்டு கட்டத்தில் படித்தவங்க அடாடா இன்னைக்கு என்ன ரெண்டு மாடியில் படித்தாதான் படிப்பு வருமா, இல்லை 3 மாடியில் படித்தாதான் படிப்பு வருமா? அதெல்லாம் தவறு. ஓட்டு கட்டத்தில் ஒழுங்குற வழிமுறையில் படித்தாலும் ஒழுங்கா படித்தீங்கன்னா படிப்பு எத்தனை 4 நாள் 8 கிலோமீட்டர். சரி, கருத்தப்புலம் 4 நாள் 8 மைல் அந்த காலத்தில். அப்போ இப்போ கிலோமீட்டருக்கு போகணும் இல்லையா? அந்த பையன்லாம் மழையில் நனைஞ்சு வெயிலில் ஒரு நாளைக்கு இந்த சனிக்கிழமை வெயில் எவ்வாறு வெயிலில் போகும். அந்த அப்படி படித்ததுக்கு அதை நான் ஒரு தாளாட்டு பாட்டு எடுத்துக்கிட்டேன். கண்ணே கலைமானே உங்கள் அப்பா கால்நடையாக போய் படித்தவரா, கால்நடையாக போய் படித்தாலும் கரெக்டாக படித்தாரு, நடந்து படித்ததுக்கு நல்ல பலன் கிடைத்ததா. இன்னைக்கு உங்கள் அப்பா அதிகாரியா இருக்காரு, அவர் டேபிளுக்கு 1000 கையெழுத்துக்கு வரும் பயன், அவர் 1000 பெயின் அப்படின்னு பார்த்து இது நம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய தலை சாய்ந்த வணக்கம் இருக்காரு. ஏன்னா நான் ஆசிரியர்களை என்னுடைய தம்பியாக, ஏன்னா தம்பி கூட பிறந்தால் தம்பி நான் எழுதுற பாட்டை இந்த மெட்டு சினிமா படித்தேன். இந்த மேலே படிக்கக்கூடாது சினிமா பாட்டு, இப்போ வந்து உத்தரவு சினிமா பாட்டு படிக்கக்கூடாது. நான் அந்த காலத்தில் உத்தரவு மேலைக்கு வரக்கூடாது. 27 வருஷம் இலக்கியம் பண்ணுறேன், என் வீட்டில் விட மாட்டேன். ஆனால் மெட்டை கொடு, எந்த மெட்டு உனக்கு பிடிக்கும் சார்? எம்ஜிஆர் பாரு, சிவாஜி பாரு, இந்த போட்டா அப்படியே எழுதிவிடுவேன். அது படிச்சுட்ட இன்றைக்கு நம்ம ராகப்பே இருக்காருல, இன்றைக்கு வந்து ராகப்பே அவரெல்லாம் அதே அவர் கூட ஒருத்தர் வாய்க்காவன் நினைச்சாரு. அவர் ராஜாவா இருப்பார். அவர் இந்த ராஜாவை தோற்கடிக்க முடியலன்னா அந்த ராஜா என்ன செய்யுங்க, சிவனடியார் வேஷத்துல வர்றேன் பொருள் இருக்கிற வெளியே வந்து நிற்கிறேன். அப்ப ராமநாதன் இந்த ஒரு முக்கலத்து பையன் தொக்கல், இந்த முக்கலத்து பையன் தொக்கல், அவங்க தொக்கல்கார பையன். இன்னைக்கு அவர் என்னவா இதுல இருக்காங்க, இதுல சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ்ல சின்ன சின்ன வேஷத்துல தொடர்பு வருவாரு. ஒரு நாள் நான் பார்த்துட்டு அங்கே நான் மதுரையில் தானே இருக்கேன், நான் இப்போ உள்வாக்கிற வாசி இல்லை, கிராமத்து வாசி இல்லை, பழைய சின்னமூர் மாதிரி பெரிய வரிக்கரைக்கு போயிட்டேன். உள்வாக்கரையை விட்டு வரிக்கரை போயிட்டேன். அங்கே அவரை பார்த்துட்டு என்ன அப்பா சொக்கலிங்கம், உன்னை டைரக்டர் உன்னை நடிக்க சொன்னாரா இல்லை உன் போன நடிக்க சொன்னாரா? தலையை கட்டிட்டு இப்படி நிற்கும் பாரு, உன் பாக்கெட்டுக்கு மேலே நிற்குதுன்னு. அப்படியே அவர் என்ன இருந்தாரு, அங்கிருந்து ஸ்டுடியோவில் இருந்தாரா, ஐயா நீங்க போட்ட பிச்சை ஐயா அப்படின்னாரு. எப்பா என்ன பெரிய வந்தது? ஆமாங்கய்யா, நானும் அவர் நாகபுரம் அவர் வாய்க்காவல் நான் நினைச்சேன். அது என்ன வசனம்னா மகாராசா, அவர் மகாராசா ராகவே மகாராசா ஒரு சுகநிதியா, நெற்றியிலே பட்டை, கழுத்திலே உத்தராத கொட்டை, உடம்பிலே காலி சட்டை போட்டு கையில இல்லை திருவோட்டை ஏற்றி வரவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் பேசி அவருக்கு போய் சொல்லணும் அந்த வசனத்தை. அப்புறம் சரி கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் லேசாக கொடுத்தேன், அது கொஞ்சம் எதுக்கமான நான் எழுதுவேன். அதனால 40 வருஷம் ஹைஸ்கூல் வாத்தியாரா ஒரு 6-7 தான் நாங்கள் போக முடியும். ஒரு 6-7 சொல்லி கொடுக்குற ஒரு இடைநிலை ஆசிரியர் 40 வருஷம் ஹைஸ்கூல்ல, அதுவும் ராமேஸ்வரம் ஹைஸ்கூல் முத ராமேஸ்வரம், அங்கதான் முத எனக்கு அப்பாயின்மெண்ட். போனா போனோடனே காமெடி. ஐயா சொன்னாரு, அப்பா சார்
போங்க நல்ல நேரம் பார்த்து கையெழுத்து போட சொன்னார். கையெழுத்து போட்டேன். 6வது வகுப்பு ஆப் பிரிவுக்கு போங்க அப்படின்னாரு. போனேன். அப்போ அறிமுகப்படம் பத்திரிக்கிட்டோம் அந்த 6வது பையன்களை. அப்போ அப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி மத்தியானம் என்னது சார், மத்தியானம் 6வது ஆவணா பிரிவுக்கு போங்க, நாளைக்கு உங்களுக்கு கையெழுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ராமேஸ்வரத்தில் யாருக்கு கிடைக்கும் முத ஒரு உத்தியோகம், அரசாங்க உத்தியோகமும் ராமேஸ்வரத்தில் பார்க்கணும்னா அது கொடுத்து வச்சிருக்கணும். எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்லுவார், இங்கே பாலகிருஷ்ணங்கிற அந்த பக்கம் இருக்காரு, சேர்த்து இருக்காரு. அவருக்கு எனக்கு 17 வருஷம். அவருக்கு நான் ஒரு பாடி கார்டு மட்டும் வச்சுக்கீங்களேன். தலைமை ஆசிரியர் ஆதி வந்துடும். 8வது வாத்தியார் கொடுத்துருங்க, எந்த எந்த வாக்குறுதி குணசேகரன் சாதி வந்துடும். ஆனால் 40 அவர் 17 வருஷம் அவருக்கு 17 கொஸ்டின் உள்ள அச்சடித்த கொஸ்டின் இருக்கும். என் பிள்ளைய பூரா 3 படிக்குது, பூரா படிக்கிறியா நைஸா அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் கொஸ்டின் அவுட்டு, அதனால புது கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஏன் எடுத்து கொடுத்தா என்ன செய்ய, நைஸா ஒட்டி காலையில் படித்தா அந்த அப்படியே நைஸா ஒட்டி வச்சுருந்தாங்க. மனசா இன்னைக்கு 88 வயசு, இந்த நிச்சய உட்கார சொன்னாங்க மாட்டேன்ட்டு. ஏன்னா நான் மதுரையில் காருக்குள்ள ஏறி உட்காரும் போது என் வயசு 88, உள்ள நுழைகிறேன் 28. சத்தியமா சொல்லு, 28 வயசு இருக்கு. யாராவது ஓட பத்திட்டு வாங்கன்னு என்னுடைய மாணவர் ஆகப்பட கூப்பிட போறேன். ஆமா ஓட பத்தி வாங்கலையா, அந்த மாதிரி ஒரு தம்பு வந்துச்சு. அப்புறம் அங்க காருக்குள்ள ஏறி உட்காரும் போது நல்லா தாராளமா ஏறிக்குள்ள உட்கார்ந்தேன். இங்க வந்து இறங்குறேன், தலை கட்டிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அஞ்சடி இந்த புல்வையாசார் கருத்தை ஆசிரியர் 6 அடி அமிதாப் பச்சனா பாடிட்டார். ஏன் தெரியுமா, உங்களை எல்லாத்தையும் பார்த்தோன்னே இந்த 5 அடி மனுஷன் அப்படியே உயர்றாங்க. சந்தோஷப்பட சத்தியமா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. என்னுடைய இப்படிப்பட்ட மாணவர்களும் என்னை அமையாது. ஏன்னா நான் பேப்பரில் பார்க்கும்போது என்னுடைய நேற்று ரத்தக்கண்ணி படித்தேன். உண்மையாவே என்ன தெரியுமா, இது பைக்குள்ள புத்தக பைக்குள்ள கட்டி கொண்டு போனாங்க ஆசிரியர். எப்படி ஒரு கொடுமை நான் பார்த்துட்டு அப்படியே பேப்பரை காலையில் இருந்துட்டு தட்டி பார்த்தோன்னே கண்ணீர் என்னையா கண்ணீர். இப்படியா இப்படிமா இருப்பாங்க பையன் இருக்காங்க. நம்மளை தெய்வமா நினைப்பாங்க. தெய்வம் என்னமா அவங்க அப்பா அம்மாலாம் தெய்வம் இல்லையா, நான் தான் தெய்வமா. என்னையா ஒரு 8வது வாத்தியார் என்ன செஞ்சாரு, இந்த இவருக்கு அந்த சொக்கனை இருக்காரு. இங்க பாருங்க, இந்த பாருங்க, எல்லாரும் நல்லா பார்த்துருங்க. இவரு கொஞ்சம் அமைதி. திருவேடகத்துல ஒரு இது மாதிரி இது நமது சின்ன படிக்கணும். ஆனா அவங்க பெரிய படிக்கணும். அதுல தலைமை ஆசிரியர் பத்திரிகை கொண்டு வராரு. அவர் மகன் கல்யாணத்துக்கு என் வீட்டுல இப்படி இடம் இருக்கு, கார் வந்து திரும்புறதுக்கு. இங்க புல்வாத்திரை வந்தவர் காரை வெளியில அங்கேயே ரோட்டில் நிப்பாட்டிட்டு மனைவி இவர் தங்கச்சி ஒன்று 3 பேரும் தாம்பாளத்தில் பல நாள் பத்திரிகையில் வச்சு வந்து காரை போட்டு கூப்பிட்டு என்ன எங்கே இருக்காரு காருங்க கார் அங்கே. ஏன்னா வாத்தியாருக்கு தூரமா இவர் காரில் வந்து இறங்குறாரு. நான் காரில் போனால் அவமரியாதையும் நடந்தே போயிருக்காரு. அது செருப்பே இல்லாமல் போயிருக்காரு. பெருமையா இருக்கு எனக்கு. அவர் காரில் வந்து இறந்த எனக்கு பெருமை இல்லையா. என்னோட நான் தான் சொல்லுவேன், 10ஆம் வகுப்பு அங்கே 10ஆம் வகுப்பு சின்ன பத்து பெரிய வகுப்பு அங்கே இது மலையெழுப்பு விழா நடக்கும். பாத்தியமா மாடு வந்துடுச்சு, கட்டினா கட்டு கட்டாட போ. அப்படியாக இல்லை. நான் 6வது 7வது 8வது 9வது சின்ன பத்து பெரிய பத்து உங்களை கடைசி வரைக்கும் அனுப்புறவேன் இந்த கல்வி வாத்தியார். சரியா? அப்படி அங்க வழியெடுப்பு சொல்லுவேன். நான் என்னைக்காவது உங்களை பிற்காலத்தில் பார்க்கும்போது
என்னப்பா செய்கிறாருன்னா, ஐயா நல்லா இருக்கீங்கய்யா, நீங்கள் சொல்லுவீங்கல்ல 10வது வழியில் கூட பிற்காலத்தில் உங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு என் மனம் புரியுதாப்புல சொல்லணும்பான்னு சொன்னீங்களே. நான் திருப்பூரில் சொந்த கம்பெனி வச்சிருக்கீங்கய்யா சார். ஐயா நான் சென்னையில் தொழிலதிபராக இருக்கேன்யா. இந்த நம்ம பெரியசாமி சார் பாத்தியா இருக்காரு, என் கூட அவர் என் கூட ஒருத்தவர் என்ன அவருடைய என்னுடைய மக்களுக்கு அவர் வாத்தியாரு. அவர் என்னுடைய 3 பிள்ளைகள் இங்கே படிச்சு பூங்குடி 30 பேர் வைக்கிறீங்க பேர் வாயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மதுரையில் அந்த புள்ள பேர் காலேஜில் படிக்கிறது. இன்னும் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு வாத்தியாருக்கு 40 வருஷம் வேலை பார்த்து சொல்ல தெரியல. பூங்குடி கோப்பெருந்தேவி தமிழரசு. கோப்பெருந்தேவி ஆமா, ராமேஸ்வரத்தில் சிலப்பதிகாரம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சிலப்பதிகாரம் ராமேஸ்வரம் ஹைஸ்கூல்ல. அப்ப லெட்டர் வருது, 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னா சிலவர் அப்போ பொம்பளை அசல்களையே அப்படியே ஆண்களை கட்டி இருக்காரு. பொம்பளை பிள்ளையா நல்லது. ஆத்தா பருவதவர்த்தினி அங்கே சாமியார் தெரியுமா? ராமேஸ்வரம் பருவதவர்த்தினி. ஆத்தா பருவதவர்த்தினி பிறந்திருக்கேன், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்து பாடினத்துக்கு பார்க்குறேன். கோப்பெருந்தேவி. உடனே கோப்பெருந்தேவி. கடைசி பிள்ளை தமிழரசி. தமிழ் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தது எது ஹைஸ்கூல்ல. அந்த தமிழ் இருக்கிறதுனால 10வது வகுப்பு பையன் எல்லாரும் என்னை மதிச்சிருக்காங்க. அந்த எல்லாரும் எழுத கேட்பாங்க இது பண்ணுறோமா, அதனால அவனுக்கு தனி மரியாதை உண்டாயிருக்கு. தமிழ் அன்னைக்கு எனக்கு மதிப்பு கொடுத்து. இன்னைக்கு தமிழ் தான் எனக்கு போர் வருது. ஆமாங்க, பொய் சொல்லடா. எங்கள் அம்மா சத்தியமாக நான் பொய் சொல்லலை. எங்கள் அம்மா சத்தியமாக நான் பொய் சொல்லலை. தமிழ் எனக்கு சோறு போடுது. ஏன்னா தெரியுமா, என் கடைசி புள்ள தமிழ். தமிழ் தமிழ் தாலாட்டும், தமிழ் சீகாட்டும், தமிழ் வாழ்விக்கும், தமிழ் வாழும். தமிழ் கடைசி புள்ள தமிழரசி. அது எங்கே வீரசோளத்தில் வந்தது. அங்கே வீரசோளம் வந்துட்டு அங்கே 7 வருஷம் அங்கே ராமேஸ்வரம் தங்கச்சிபுரம் 2 வருஷம். வீடு ராமேஸ்வரத்தில் அக்கினி தீர்த்தத்தில். அப்படி படியை விட்டு இறங்குனா அங்கே அப்படியே பூப்பந்து அது தீப்பந்து கடலுக்குள்ள கிளம்பி வருமா இல்லையா, அந்த மாதிரி சூரியன் கிளம்பி வரும். அந்த காட்சியை இங்கே போய் காட்டுக்கு இருந்துவாங்க. கன்னியாகுமரியில் நான் அங்கே காட்டுக்கு இருந்தவங்கன்னா அந்த வீட்டில் படியை விட்டு கிளம்பி வரா போதும். அப்படி சூரியன் அவங்க அங்கே இருந்த 7 வருஷம் அந்த பழக நல்லா இன்னைக்கும் முதல்ல போனேன். இன்னைக்கு 88 வயசுல I am very happy. Very happy, be happy. I am very happy. காலையில் நான் குடிக்கிறது காஃபி. Happy coffee. இன்னொன்று நானே இந்த காலத்து குரு இல்லை, அந்த காலத்து குரு. அதிகாலையில் நாங்கள் குடிக்கிறது காஃபி குரு. நல்லா படிக்க நீங்க நல்லா படிக்கிறதுனால இவர் ஒருக்கை பாடி இருந்திருக்காரு. ஒருக்கை பாடி இருக்கிறது என்னுடைய மூத்த மனைவி பூங்கொழியினுடைய என்னுடைய மூத்த உள்ள பூங்கொழியினுடைய மாப்பிள்ளை. அவருக்கு அருமை இல்லை எனக்கு. அவருடைய கவிஞர் பெரிய கவிஞர் தமிழ்நாடு முழுக்கும் ஒருக்கை பாடியும் கவிதா மண்டலம் அப்படின்னு வந்திருக்காரு. நம்ம ஐயா ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்கார்ல, அவர் இவரை எப்படி கொண்டா தெரியுமா? புலவர் ஐயா அடிச்சு நொறுக்கலைங்க ஐயா. பாரு, ஒரு ஜனாதிபதி காமராஜர் யூனிவர்சிட்டியில இப்படி போறவரு ஒரு வர்ணனையாளர் வர்ணிக்கும் போது கேட்டு காலத்துக்கு கீழே வந்தவர் புலவர் ஐயா நொறுக்கலைங்க ஐயா. அது மட்டுமா, எங்க டெல்லியில தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில போய் கம்பனிடம் சில கேள்விகள் கேட்டவர். கம்பனிடம் சில கேள்விகள் கேட்டவர். எப்படி அங்க நம்ம கொடி தமிழ் கொடி அங்க வந்துச்சு டெல்லியில வந்துச்சுரா இவரை இது. ஆமா, இதெல்லாம் இங்க படிச்சவர். டெல்லி கம்பன் கழகத்தில் கடந்த வாரம் வரை கவிதை செய்திருக்கிறார். சின்ன பத்து பெரிய வந்து அந்த அங்க
இங்கே படித்தவர் அவர். இப்போ என் மருமையை அது மருமையின் கூட எனக்கு பெருமை இல்லை. அந்த பெருமையில் எனக்கு வேணாம். அவரை கவிஞராக இருக்கிற பற்றியா நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு, புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதை நான் புத்தகம் எனக்கு வந்து படிச்சிருக்கேன். ஆனால் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா, இந்த பள்ளிக்கூடத்தில் 3 பிள்ளைகள் படிச்சு நான் மக்கள் சொல்ற மகளாசை 3 பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைங்க. அதனால எனக்கு பொம்பளை பிள்ளைங்க பெண் ஆசிரியரை நான் என் பிள்ளைய மாதிரி நினைச்சேன், தங்கச்சி மாதிரி நினைச்சேன். எனக்கு தங்கேஸ்வரி தங்கேஸ்வரி உள்ளூர் அது எனக்கு தங்கச்சி. இந்த பிள்ளைகளை அவங்க கேட்கிறோமா, அவங்க அண்ணன் இந்த பாட்டில் ஒரு வருடம் திட்டுது, உங்கள் அண்ணனுக்கு திருச்சிட்டு வருவா அப்படி பார்க்குறாங்க. காலையில் போடுவாங்க, என்ன கேட்குறே உங்கள் அண்ணே திருச்சி விட்டாரு, ஏதாச்சும் திட்டுனா உடனே வந்துடுவாங்க. எந்த காலத்தில் இருக்காங்க அப்படியே அந்த லேசாக திருச்சி விட்டுருக்காங்க. அப்படி நீங்கள் வளர்த்தது அந்த அதனால நான் 40 வருஷம் இருக்க முடிஞ்சிச்சு. நல்லா பேரோட இருக்கேன். இலக்கியம் மட்டும் நீங்கள் 27 வருஷம் இலக்கியம் மட்டும். அதான் எப்படி நான் விழுப்பாட்டு இது நலநவி இந்தி கதையை அப்படியே நான் எழுதுவேன். அப்படி சொல்றது எழுதி அந்த ஒரு இடத்துல எல்லாம் நலநவி கஷ்டத்தை எழுதி விழுப்பாட்டை எழுதினேன். அப்படியே அழுதா ஐயா காலையில் வந்து சொல்றாங்க, பெரிய ஊர் ஐயா கேட்டதுக்கு கண்ணீர் வந்துருச்சுங்க அப்படிங்கிறார். அப்போ அவங்க சுருக்கமாக எழுதிருக்கேன். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த சனியை முடிச்சுட்டாங்க. சனி பிடிச்சா கூட இன்னும் பண்ணிடலாம். இந்த சனியை முடிச்சுட்டு தான் பெரிய பொருட்கள். சனி பிடிச்சா போகுது போயிடுது. சனி இருக்கேன் மோசமாக இருக்கு. அப்படியே அவரை சொல்லியாச்சு. இவரு நேற்று வந்தா ஒரு 3 நாளைக்கு முன்னால என்னை கேட்டாங்க, இந்த விழாவுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், நீங்கள் அவசியம் வரணும். நான் முடியாதுன்னு என்னால் முடியலப்பான்னு அப்போ சொன்னாங்க, இல்லை கட்டாயம் வந்து நீ காரெல்லாம் உட்காந்து வர முடியாது சொன்னேன். இல்லை இப்போ எப்படி உட்காந்து வருத அடாடா அவங்க 2 பேர் அந்த திருவேலை ஒருத்தர் சொகந்தாரு அந்த திருவேலை மேல் தலைமையாச்சு. அவரு வந்ததும் விழுந்துட்டாங்க எங்கள் மதுரையில் காரில் வந்து, ஐயா உங்க எதுக்கு வந்தீங்க கலெக்ஷன் நின்றுட்டு எங்கே வரணும் உங்கள் குடியிருப்பு போகிற அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம் நாங்கள் இன்னும் வந்துட்டேன், நீங்கள் கேட்டாட்டே வர வேணாம் தெரியுங்களா, அதுக்கு நாங்களே ஒரு சொல்லாமல் வந்தோம். வந்துட்டு அவர் வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் இவர் எங்கே பெரியசாமி வந்திருக்காரு. நான் இவர் முதல்ல வந்துட்டார். அவர் வந்து வணங்கினாரு. அவருடைய எங்க பெரியசாமி கேட்கிறேன், இந்த வர்றதா நான் இப்படி பார்த்துருக்கேன். ஏன்னா என் மாநிலம் பெரியசாமி, ஏன்னா என் மாநிலம் பெரியசாமி நான் கேட்கிறேன். இவர் பெரிய சாமியார் வந்துருக்காரு. பெரிய சாமியார் வந்துருக்காரு. எங்கேயா பெரியசாமி எங்கேயா கேட்குது, அதான் வராது. எங்கேயா சாமியார் ஐயா அவதாயா அவர் கிட்ட வரணும். என்னப்பா ஆன்மீகத்தில் போயிட்டு அப்படின்னு ஆமாங்கய்யா அப்படிங்க. இவர் பெரிய சாமியார். அவரை குடும்பம் அப்பா சாமின்னா சாமினே அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் அவங்க பிள்ளைங்க என்ன இன்னும் மாமா முறை வேணும். எனக்கு அவர் தமிழ் சின்ன தம்பி எனக்கு சொல்லும், அதை சொல்லாம சின்ன தம்பி. ஏன்னா அவர் எங்கள் சகல மகனுக்கு அவர் அண்ணன் மரத்தை அப்போ சின்ன தம்பி தானே. ஏன்னா வணக்கம் சின்ன தம்பிங்க, ஐயா நீங்கள் என்னைக்கு எங்களுக்கு குருங்க, சின்ன தம்பி தான் கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் இவர் கிளாக்கா வந்தார். நான் சொன்னேன், இப்போ கிளாக்கு விஜயராஜ் போயிட்டாரு மதுக்காரு. இப்போ போய் பெரியசாமி நீ போய் அங்கே மதுரைக்கு போனீங்கன்னா உடனே ஆர்டர் வாங்கிட்டு வரலாம்னு. அதே மாதிரி அவர் அங்கே போனார். இதே இடத்துல வந்து என்கிட்ட நான் ஆஃபீஸ் ரூம் வேலை பாதியார் ஆஃபீஸ் ரூமுக்கு தலைமை ஆசிரியர் அது வேற எல்லாம் இந்த ஆஃபீஸ் வேலை வந்து அதனால தான் ரிப்பேர் ஆகி 1 வருஷம் எனக்கு முன்னக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வேற எனக்கு 1 வருஷம். ஏன்னா 5, 6, 12 நாள் பள்ளிக்கூடம் 1ஆம் தேதி தொடர்ந்துருக்காரு.
அந்த வருஷம் முழுக்க வேலை பார்க்கலாம். யாரு கிடைக்கும்? யாரு கிடைக்கும்? அந்த ஒரு வருஷம் 5ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து மே மாதம் சம்பளம் அப்படி கொடுத்தாங்க பாருங்க. சரி, நான் ராமேஸ்வரம் போகும்போது மாணவர்களே, உங்களுடைய காலம் போட்டியான காலம். எதுல? படிப்புலையும் போட்டி இருக்கு, வேலை வாய்ப்புலையும் போட்டி இருக்கு. அதனால நீங்க நல்லா படிக்கணும். அவங்க நான் போகும்போது எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ராமேஸ்வரத்துல அரசாங்க ஆசிரியருக்கு 109 ரூபா முதல் நான் கையெழுத்து போட்டு வாங்கின சம்பளம் 109. ஒரு நாளைக்கு இல்லை. போட்டு கேட்டேன் எங்க பையன் புள்ளாதுறையில கை ஸ்கூல்ல, ஐயா ஒரு மாசம் சம்பளம் என்னையா இந்த இதுவாக அவர் வாங்குறாங்க 350 400 அப்படின்னு. அப்படின்னு 109 ரூபா. அந்த 109 ரூபா வாங்கிட்டு அப்படி ராமேஸ்வரம் ஐயா அப்துல் கலாம் ஐயா நடந்தாரே, எது கிழக்கு அந்த வீதி, தெற்கு அந்த வீதி, அப்படி மேல அந்த வீதி போய் அந்த கடையில பலசர கடையில் அப்படி கொடுத்தோம்னா இந்த பொண்ணு கொண்டாந்து வீட்டில் ஒரு 39 ரூபாய் கொடுத்து 70 ரூபா தான் கொடுப்போம். 70 ரூபா தான் கொடுப்போம். மிச்சம் எவ்வளோ வரும்? 30 ரூபா கையில் கொண்டு வருவோம். எது பலசர கடை, இது மீனாட்சி லாட்ஜு, பெரிய லாட்ஜு எல்லாம் முடிச்சு. அந்த காலம் வேற. அதனால நல்லா படிக்கணும். இன்னும் இவரை மதுரை உலக தமிழ் சங்கத்தில் மறுமை கொற்கை பாண்டிய அவர் சொல்ல மறந்தேன். மதுரை உலக தமிழ் சங்கத்தில் மதுரையில் உலக தமிழ் சங்கத்தில் எனக்கு கலைஞர் நூறு கலைஞர் நூறு ஒரு தலைப்பு அதுதான் கவிதை பாருங்க. அதில் எனக்கு முதல் 100 பேரையும் முதல் கவிஞரை பாடி அந்த புத்தகம் இருக்கிற அதிலையும் முதல்ல கலைஞர் அதில் எனக்கு அதை வாங்கி கொடுத்தது அவர் தான். அதை ஆனால் அதை சொல்ல மாட்டாரு. ஏன்னா நம்ம மாமனார் இருக்குது, அது தனி. இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்கள் அவரு பெற்றால்தான் இல்லையா சொல்லி கொடுத்தாக்க வாரியாரா இவங்க என்ன செய்யறாங்கன்னா உள்ளாக திருவள்ளூர் இந்த 3 ஊருக்காரர்களும் 9வது வந்து சேர்ந்தவங்க. ஆனா அட்மிஷன் போடுறது நாங்க. இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்திலே படித்த 3 பிள்ளைகளும் 3 மருமைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்தவங்க. என் பிள்ளைய இங்க படித்தது 3 மருமைகள் இங்க படித்தது. எப்படி பாருங்க, ஒரு எங்க யாரு கிடைக்கல இல்லையா? எவ்வளவு ஒரு பெரிய பெருமை. அது சாரோடைய பெரிய சார் என் பிள்ளைகளுக்கு வாத்தியாரம். நான் அவங்க பிள்ளைகளுக்கு விசாராட்சி இந்த நான் வாத்தியாரு. எப்படி என் பிள்ளைகளுக்கு அவங்க வாத்தியாரு, அவங்க பிள்ளைக்கு நான் வாத்தியாரு. பெரிய இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய தங்கப்பாட்டிய இங்க உள்ளவர்த இங்க இந்த ஒரு சொந்தக்காரர், இந்த மண் சொந்தக்காரரு. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கவே இந்த இடம் அவங்க பாட்டி இந்த இடம் சத்தியமா போது நான் உண்மையை ஒரு நேரத்தில் நினைச்சு பார்த்துட்டு 23 ஊர் எழுதிப்பாருங்க. 25 ரூபாய் என்னமோ அந்த 25 ஊரும் இங்கதான் வந்து படித்தாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் இது கொண்டாட இப்படி இது கொண்டாடியா வண்டி இந்த பக்கமான திருப்பூரம் எங்கேயே பள்ளிக்கூடம் எவ்வளவு வரப்பிரசாதம் பாலைவனத்தில் ஒரு பசுஞ்சோலை
அடே அப்பா எனக்கு நினைச்சு பார்க்க முடியல. இது ஒரு நான் சாப்பிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டாவது சாப்பிட்டு இருந்தாங்க. நானும் ஆஃபீஸ் பேர் இருந்து பார்த்தேன். அப்போ வெறுத்து ஒரு இருந்தாங்க அந்த ஒரு பையன். அவன் ஒரு கரப்படியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் நான், ஒரு கல்யாணத்துக்கு. அந்த பையன் சென்னையிலேருந்து அவன் வந்திருக்கேன். அப்போ எங்கள் பசங்களுக்கு வரும்போது அந்த பையன்கிட்ட, அம்மா நான் நம்ம சொல்லி திருப்பம்ல எங்கள்கிட்ட பஞ்சு டைலாக்லாம் சொல்லி எங்களை சிரிக்க வைப்பாருங்க, அந்த சார் வந்துருக்காருமா அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு திரும்ப கொடுங்க. அது என்ன தெரியுமா, சாதாரண ஆள் இல்லை, சாதாரண ஆள் இல்லை, IAS சென்னையில் வருமானத்துறை அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரியா IAS. அந்த அம்மா வாங்கி என்ன சொல்றாங்க, ஐயா வணக்கம், 100 வணக்கம்னாலும் உங்களுக்கு தர முடியாது. அன்னைக்கு எந்த ஒரு சாப்பிடும் போது இங்கே வட கடைகள் இருக்கு, குளிச்சி மர கடை இங்கே அவர் அப்பா பேர் அவருக்கு அந்த பாண்டிய வடை வாங்கி வர சொன்னீங்களா, வாங்கி வர சொல்லி 4 பேர் எடுத்து என்னன்னு சொன்னீங்க. என்னம்மா இது ஒரு பெரிய இதாமா அப்படின்னு. இல்லையா உங்கள் சம்பளம் என்ன, உங்கள் சம்பளம் அன்னைக்கு அதில் நீங்கள் இந்த பையனை பார்த்து அது தெரிஞ்சோட செஞ்சேன் அப்படின்னு பார்க்கறதுலாம் யாரும் பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு. அப்படி சொல்லும்போது உண்மையை எவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் நல்லா இது ஒன்றியத்தில் தமிழ் அவர் அங்கிருந்து சென்னைக்கு போன் பண்றாரு. எப்பா சார் வந்து ஸ்கூல் போடுறாதான், நீங்க போய் நான் தமிழ் மனைவி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறேன். இந்த அன்னைக்கு கவுன்சிலர், நான் அன்னைக்கு வந்து கவுன்சிலர், இன்னைக்கு அவங்க முன்னாள் ஒன்றிய தலைவர் இன்னைக்கு. அப்புறம் ஊடகத்தினுடைய உழைப்பாளிகள், ஊடகத்தினுடைய உழைப்பாளிகள் யாரு, மழை வெயில் இந்த புகை போக முடியாத இடத்துல போய் இங்க கொண்டாடுப்பாங்க. யாரு, இந்த ஊடகத்தாரு. அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா, பாரு அனுபவம் அதை பார்த்தவங்க அந்த ஊடக உழைப்பாளிகளுக்கு ஒரு தலை சாய்ந்த வழக்கம் தெரிவித்து பத்திரிகை நிருபர்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். ஏன்னா நான் ஏழு கேட்டா அவங்க சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் விட்டு நான் தனுஷ்கோடி கோயில அவள் பிறகு தண்ணி விட்டாங்க. தனுஷ்கோடி கோயில் தனுஷ்கோடி ஒரு பெரிய நகரம், தனுஷ்கோடிக்கு பெரிய நகரம், ராமருக்கு துறைமுகம் பட்டணம் பூரா அழிச்சிருச்சு. அதுல கஷ்டப்பட்டு வந்தேன். திருப்பூருக்கு வந்து இறங்குறேன். அங்க இவரு அம்பலம் ஒரு நிறுவனர் திருப்பூருக்காரு. சார் நீங்க சுகாதாரக்காரங்க ராமேஸ்வரத்தில் வேலை வந்துருக்கீங்க அப்படின்னாரு. பார்த்துட்டு இங்க அம்பலம் அவரு என்ன தெரியும், அவரு நிறுவனர். அப்ப மாலை நிமிஷத்துல மறுநாள் பார்க்கிறேன், போட்டோ அப்புறம் போட்டோ அப்படி எடுக்க முடியாது, அதனால என்ன செஞ்சாங்க, தனுஷ்கோடி புயலில் புயல் தப்பி வந்த ஆசிரியர் சொல்லும் போகல் கதை. இவர் திருப்போணம் அருகே உள்ள குள்வாய்க்கரையை சொந்த ஊராக உடையவர், ராமேஸ்வரத்தில் வேலை பார்க்க, ராமேஸ்வரம் கோயிலில் வேலை பார்க்கக்கூடியவர். நான் டிரான்ஸ்போர்ட் எப்படி போட்டு தெரியுமா, இந்த நிருபர்கள் அந்த போட்டு நான் பார்த்தீங்களா கொண்டு போனேன். அந்த ஆஃபீஸர் கேட்டார் மதுரையில், அப்போ ஆஃபீஸர் மதுரையில், ஏயா உங்களுக்கு லீவ் விட்டா உடனே எங்களை பார்க்க லீவ் விடாமல் முதல்ல செஞ்சுக்கிட்டு கேட்டாங்க. நான் படக்குன்னு நான் இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. என்ன தெரியுமா, ஐயா தனுஷ்கோடி புயலில் நான் செத்துருந்தா உங்களை வந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு இப்படியே சொன்னேன். தனுஷ்கோடி புயலில் நான் செத்துருந்தா உங்களுக்கு பார்க்க போறேன் அப்படின்னா இந்தாங்க ஐயா
அப்படின்னு இந்த ஊடக இந்த மாநில பேப்பர் நீட்டில் மனுஷன் முதல் பக்கத்தில் இருக்கும் அந்த கண்ணாடி கட்டியிருக்கேன் அப்படி பார்த்தாரு. அப்படி என்ன என்னன்னு பார்த்தாரு. டக்குன்னு டைரி எடுத்தாரு. டைரி எடுத்ததும் பாருங்க அவங்க அந்த நிருபர்கள் செஞ்ச ஒரு புண்ணியம், நான் செஞ்ச புண்ணியம் அந்த நிருபர்களுக்கு எனக்கு அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியம். உயிருக்கு வந்து ஆசிரியர் அந்த வயலி அவர் உடனே எழுதிட்டார், பச்சை பண்ணிட்டார். நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த ஒரு இதாக அப்போ 3 கடல் விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். நான் போகும்போது ராமநாதபுரம் மாவட்டம், திரும்பி வரும்போது ராமநாதபுரம் மாவட்டத்தை இந்த முக்குளம் இல்லையா? ஆமாம், போகும்போது ராமநாதபுரம் மாவட்டம், அட்ரஸ் அப்படிதான் கொண்டு வருது. நான் திரும்பி வரும்போது அப்படித்தான் வந்தேன். அப்படி அவங்களோட ஒரு உதவினால நான் அந்த இடத்த விட்டு டாக்டர் பறக்க உடனே புத்தமை எடுத்துறதுனால அந்த அவங்க அதை போட்ட வாக்கியங்களை உயிர் தப்பி வந்த ஆசிரியர் இந்த சீர்வரிசை இது வந்து சீர்வரிசை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு சீர்வரிசை. திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு 5வது ஆறு பள்ளிக்கூடமா அதில் படித்த பையன் கூட வெளியில் போய் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் வந்து ஒட்டுமொத்தத்தோட மேலதாளத்தோட இந்த பெஞ்சி லாரி ஏறிட்டு டிவி என்னோட பார்த்தோன்னு எனக்கு பேப்பரில் பார்த்தேன். ஆனால் இப்போதே அது பேப்பரில் பார்த்தது நம்ம சும்மா கண்ணால் பார்த்தோம். நீ கண் கூட பார்க்கும்போது இவங்கெல்லாம் அவங்களுக்காக எல்லாரும் யாரும் வேறு என்னுடைய பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கதை சார்ந்த வணக்கங்களுக்காக மற்ற ஆசிரியர்கள் அரசு கொடுத்துருந்தீங்கன்னா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்களுக்கும் என்னை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. இந்த முன்னாள் மாணவர்களுக்கு அவர்களுக்கு என்னை தெரியும், என்னையும் அவங்களுக்கு தெரியும். எங்க 2 பேர்த்தையும் பற்றி இந்த ஊருக்கு தெரியுமா? ஏன்னா ஊருக்கு முக்கோளம் 27 வருஷம் இருந்தவன அவங்களுக்கு இந்த ஊருக்காரங்க தெரியாம இருக்குமா? எங்க 2 பேர்த்தையும் பற்றி அவங்களுக்கு அதான் அவரு மகாராஷ்டிரா சாகப்பைய வசன அவர் நீங்கள் தொக்கல் கூட வர்றாரு, அடிப்படைக்க தடையை கட்டாரு, ஒரு தவறு இருந்தார். அப்படி மற்றவர்களுக்கும் வந்திருந்த எல்லோருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்று படிக்கக்கூடிய இன்றைய மாணவர்கள் இன்னைக்கு குழந்தைகள் தான். அன்னைக்கு குழந்தைங்க நீங்க இன்னைக்கு மாணவர்களா வாங்கிட்டீங்க, நாளைக்கு பெரியவர்களா வருவீங்க இருக்கா? இவங்கள மாதிரி முன்னாள் மாணவர்களுக்கு வந்து இப்படி முன்னால உட்கார்ந்து இந்த பெஞ்சு இது இல்லை, இந்த மாதிரி பெஞ்சு இல்லை. நீங்களாம் எப்படி கொடுப்பீங்க தெரியுமா? உங்க காலம் போட்டு உங்க காலத்துல முற்காலமாச்சு நற்காலமாச்சு. நீங்க கொடுக்க போறத என்னால மனமும் வாய்ப்பு சொல்ல முடியாது. நீங்க என்ன செய்ய போறீங்களோ பெரிய பெரிய கட்டணத்தை கூட கட்டுவீங்க. இந்த பாருங்க, இந்த 2 வேப்ப மரம் ஞாபகம் வருதே. இந்த 2 வேப்ப மரத்தில் வச்சது ஞாபகம் வருது. சின்ன கட்டுல புழுவாதிரை எடுத்து வந்துட்டு இருக்கோம். புழுவாதிரை அப்ப இந்த சின்ன கட்டு 2 எங்க கண்ணில் வந்துச்சு. நான் ஒரு டைம் இந்த பக்கத்துக்காரு சார் டைம் சார் உங்களுக்கு வேப்ப கட்டுது நம்ம ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் பொண்ணு கதை இருந்துச்சு. அந்த கட்டணத்துக்கு இடிச்சுட்டீங்க, வேற கட்டம் போடுங்க அப்படி வச்சது உண்மையை காலையில் வந்து அதை கட்டி அணைச்சு என்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீரை அதை காட்டினேன். ஏன்னா இவ்வளவு பெரிய மதம் என்னுடைய ஆயுசு அது வளர்ந்தது மாதிரி நான் வளரலையே. ஆனா பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டேன். பொருளாதாரத்தில் அன்னைக்கு 109, இன்னைக்கு என்ன சார் சொல்லுங்க சார், எப்படி பென்ஷன் வாங்குறீங்க? இங்க ஆயாத மீனையும் அரசாங்கம் கொடுக்குற பென்ஷன்
சனிங்க என்ன ஒரு குண்டு சுற்றி நிறையா வாங்குறது சார். அப்போ மீன் வந்து பனியில் அளவு வருவாங்க, சின்ன சின்ன மீனாக இருக்கு. இப்படி இல்லை, இவ்வளோ பெரிய மீன் இல்லை. நான் ராமேஸ்வரத்தில் இந்த சின்ன மீன் இங்கே பார்த்தேன், அங்கே போனால் இவ்வளோ பெரிய மீன் எங்கள் வீட்டு முன்னுக்க. அம்மா நல்ல மீன் நிலப்பெண் வந்துருக்குமா அப்படின்னா. நாங்கள் வந்து எப்படின்னா ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த அடிப்படை அங்கே மீனுன்னா மீன் இல்லை அவளுக்கு. அப்படி என்ன ஆயிரம் மீன் காட்டக்கூடாது. ஆஞ்சு எடுத்து அது எப்படி இருக்கும், கடைசியில் 2 கிலோ வாங்கினா 1 கிலோ தான் தேரும். அந்த இது குடல் எல்லாம் எடுத்துட்டா என்ன, அதனால் அந்த பொம்பளை பொறுப்புனால அவளுக்கு உள்ள கொண்டாடி இவங்களுக்கு எத்தனை பேர் இந்த குண்டாசி அதன் பொம்பளை மாமியா மாமனார் 4 பிள்ளைங்க. அதனால 1000 மீனை காட்டக்கூடாது. அதுதான் கொடுக்குற சம்பளத்தை பெண்களை காட்ட மாட்டேன். ஆனால் நான் ஹைஸ்கூலுக்கு போனதுனால 15,000 லாஸ்ட் ஹைஸ்கூலுக்கு போனதுனால புல்வாக்கரைக்கு தலைமை ஆசிரியர் புல்வாக்கரை ஆரம்ப படி கொடுத்து தலைமை ஆசிரியர் வாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த லெட்டரை கொடுத்து வந்து புல்வாக்கரையில் ஜாயின் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் வாங்கிறது இந்த 15,000 குறையாது. இந்த 15,000 தாண்டா எங்கள் பக்கத்தில் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் ஏரியா மதுரையில், அதாவது வீடு கட்டியிருக்காங்க நிறையா. இன்ஜினியர் படிச்சுட்டு பாவம் பாரு, இன்ஜினியர் படிச்சுட்டு என்னப்பா சம்பளம் சார் 12,000 கொடுக்குறாங்க சார். எனக்கு பாரு 15,000 ஏன்னா நான் புறக்கணிச்சேனா, புல்வாக்கரையை புறக்கணிச்சேன், குலதெய்வத்தை புறக்கணிச்சேன். என்ன சொல்றது தெரியுமா, போமாங்க எங்கள் அம்மா அழுது. போப்பா சின்னமூர்ல, அங்கே சின்னமூர் பெரிய ஊர், முல்லை பெரியாறு. அதே முல்லை பெரியாறு நீந்தினவே, முல்லை பெரியாறு இந்த கரைக்கு அந்த கரைக்கு நீந்தினவே. ஆனால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டவே, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட போயிட்டா அந்த எதிர்நீச்சல் இங்கேயும் போட்டாச்சு. நல்லா இன்னைக்கு எந்த கவலையும் இல்லை. நல்லா 3 மருமைங்க, நல்ல மருமைங்க, ஒரு கவிஞர் இல்லையா. இவங்களை நன்றி மறப்பது நன்றல்ல என்பதை நன்கு உணர்ந்த நீங்கள் அந்த நன்றை காட்ட பள்ளிக்கு சாய் மேசைகளையும் உட்காரும் ஆகிய இருக்கைகளையும் காரணமாக 20+20 40 என தந்ததை எண்ணி மனம் ஆனந்தத்தாகிறது. உங்களை பார்க்கும் வரை 88 வயது வயோதிகன் உங்கள் முன் இப்போது நிற்பது 28 இளைஞர் கருமையா. இங்கே வருவதற்கு முன் மகனை என் உயரம் அஞ்சடி பள்ளிக்கு நுழைந்து பார்த்தேன். 5 அடி கருமை ஆசிரியர் 6 அடி அமலாபுத்தராக மாறிவிட்டார். ஒரு உணர்ச்சி உள்ளத்திலும் ஊட்டெடுத்தது மகிழ்ச்சி. நல்லது செய்யும் உங்களை பார்த்து நான் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லை ஏது. மகிழ்ந்தா போதுமா, மரியாதை செய்ய வேண்டாமா அப்படின்னு அங்கே யாரும் உணர்ந்து கேட்காது. அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொன்னாடை வாங்கி மரியாதை செய்யறதுக்கு, பொன்னாடை வாங்கி போர்த்தி புகழ நெஞ்சத்தில் ஆசை. பொன்னாடை வாங்கி போர்த்தி புகழ நெஞ்சத்தில் ஆசை. பொன்னாடையா சில நாட்களில் பன்னாடையாய் பல்தாய் நிறுத்தி விடுவேன். பன்னாடையா போயிடும் அந்த பொன்னாடை. ஆமாம், கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 வருஷம் சரி புறக்கணித்தேன் பொன்னாடை. மதுரை மல்லிகைப்பூ மாலைகள், மதுரையில் அது ரொம்ப மனமாக இருக்கும். இந்த நம்ம இங்கே மதுரை மல்லி அவ்வளவு மதுரை மல்லி விற்கிற மாதிரி அந்த இதில் அந்த மாதிரி மனமாக இருக்கும். மதுரை மல்லிகைப்பூ மாலைகளை மனக்குளிர அணிவித்து பார்க்குமா. மல்லிகைப்பூ மாலை மாலைக்குள் வாடி வதங்கி விடுமே. மல்லிகைப்பூ மாலையா மாலைக்குள் வாடி வதங்கி விடுமே. மண்ணுக்குள் எரிந்து விடுவார்களே. சிந்தித்தேன் சில நொடிகள். பொன்னாலையும் வேண்டாம், பூமாலையும் வேண்டாம். கல்வெட்டாய் நிலைத்து நிற்பது புகழாடையாம் பாமாலை. நானே என் கையால் நெய்த புகழாடை போர்த்தவும் நானே கொடுத்த பாமாலையை கோடில் அணிவித்து எண்ணிவிட்டேன். இதோ உங்களுக்கு புள்ளையாத்தான் கருப்பையா கொடுக்கும் மரியாதை. இப்பதான் வாழ்த்து, இப்பதான் கொஞ்சம் நீங்காத செல்வமும் உங்களை விட்டு நீங்க கூடாத செல்வம், நீண்ட ஆயுளும்
நான் 88 வயசு இருந்தேன், இது பெரிய பெரியதுன்னு சொல்லலை. நீங்கள் தான் 100 ஆண்டு வாழணும். நீங்காத செல்வமும் நீண்ட ஆயுளும் நிம்மதியான வாழ்வும் பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்க, நோயற்ற வாழ்வும் பெறுக. நீங்கள் உங்கள் வாரிசுகள் நிலமும் நீளமானும் உள்ளவரை, இந்த நிலமும் அந்த நீளமானமும் உள்ளவரை நீங்கள் வாழ்வாங்கு வாழ்கிறதே. வாழ்த்தினானே உண்மையாசா, வாழ்த்துக்கள் கோடி கோடி வருகின்றது உங்களை தேடி தேடி. வணங்கி நன்றியுடன் வந்தவர்களே விளைந்தது. ஒரு நீண்ட முறை கடந்து வந்த பாதையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவருடைய அனுபவம் நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு வழித்துணையாக இருக்கட்டும். பழைய மாணவர்கள் சந்திக்கிறார்கள். பாஸ்கரன் நன்றி. நமது பள்ளியில் வேதியியல் ஆசிரியர். ஆனால் அந்த வேதி ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியர், அவர் படித்த ஆசிரியர். அவர் யாரும் படித்தார்? விவேகானந்தன். அவர் வந்திருக்கிறார். அவரும் பழைய மாணவர். விவேகானந்தனுக்கு நமது இயற்பியல் ஆசிரியர் மரியாதை செய்வார். வாங்க. இப்பொழுது பெரியசாமி அவர் கர்ப்பை சார் அவருக்கு மரியாதை செய்கிறார். வாங்க. விவேகானந்தன் சார் வந்திருக்கார். எங்களது பள்ளியின் வேதியியல் ஆசிரியர் பாண்டிதன் அவர்கள். அவருக்கு ஆசிரியர் இவர். ஆசிரியர் கௌரவிக்கிறார். மாணவர், அன்று மாணவர் இன்று ஆசிரியர். இவர் அன்று மாணவர் ஆசிரியர், இன்றும் ஆசிரியர். அவர் என்றென்றும் ஆசிரியர் தான். கைது ஜோரா. இயற்பியல் ஆசிரியர், இயற்கை வேளாண் விவசாயி, இயற்கையை நேசிக்கும் பூவோக நண்பர். நன்றி. நீங்கள் வாங்க பேசுங்க. அப்பொழுது முத்து மாரியப்பவர்கள் முன்னாள் மாணவருக்கு மரியாதை செய்கிறார். பேசியிருக்கு. முல்லைக்கு தேர் என்ற வாரியை போல், புறாவுக்காக கதையை கொடுத்த சிவி சக்கரை போல், கண்ணுக்கு நீதி வழங்கிய மனுநீதி சேவல் சோழனை போல், உழைப்பாளர்களின் குறை தீர்க்க வந்த நெப்போலியனை போல் எங்களுடைய கல்விக்கு ஆசானாக பிறந்த மலர்களெல்லாம் பெருமை பெறுவதில்லை, வளர்ந்த மலர்களோ தாங்கள் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதியாக இருந்தது என்று நதியை போல நாமும் நடந்து உதவி செய்ய வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானத்தை போல குரலுக்காக ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை கிடங்க எங்களுடைய ஐயா கல்வி ஐயா அவர்களுக்கு பழைய மாணவர் என்ற முறையிலே இந்த பொன்னாடியை கைத்தறியாக போட்டுகிறேன். நன்றி. அவர்கள் குண்டுமலை, அது துண்டுமலை. நன்றி. இப்பொழுது முத்து மாரியப்பன் அவர்கள் சித்துரை. திரு